பண்புகள் நிறைந்த நல்ல அறிவு என்று பொருள்படும் சுமதி அம்மா அவர்கள் நமக்கு நல் வரவேற்புரை வழங்குவார்கள். வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கம். வரவேற்புரை தொகுப்பாளர் அருள்நிதி சாந்தி விஸ்வநாதன் அவர்களை வாழ்க வளமுடன் என்று பவானி அறிவுத்திருக்கோயில் சார்பாக வரவேற்கின்றோம். இறைவணக்கம் குருவணக்கம் இசைத்த அருள்நிதி மாலதி கிருஷ்ணன் அவர்களை வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். சாந்தி தவம் அருள்நிதி கே ஜெயக்குமார் அவர்களை வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். நமக்கு இன்று சிறப்பான சிந்தனை விருந்தாக அளிக்க வந்திருக்கும் அருள்நிதி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். நன்றியுரை கூறிய அருள்நிதி எஸ் அஜித்குமார் அவர்களை வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். அறிவிப்புக்குரிய உதயகுமார் அவர்களை வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் இருபாலர் மெய்யன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வரவேற்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்து நமக்கு சிறப்பு சிந்தனை விருந்து வழங்க வந்துள்ளார் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், திருப்பூர். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்போ நவீன விஞ்ஞானத்தில் நவக்கிரக தவம். அவருடைய பெயரோ கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணம் என்றால் இருட்டு, இருட்டு என்றால் நமக்கெல்லாம் தெரியும் கும் இருட்டான சுத்தவெளி. நாமெல்லாம் யாருன்னா வயல்வெளியில் வழி தேடி விண்வெளியில் விளையாடி சுத்தவெளியில் சுழன்று கொண்டிருக்கும் வேதாத்திரிய வாரிசுகள். கரெக்டு தாங்க நான் சொல்கிறது. அப்படி இருக்கிறபோது நமக்கும் சுத்த வெளிக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குதா இல்லைங்களா? அப்போ நம்ம சுத்த வெளியோட மிக நெருங்கிய தொடர்புடையவர்கள் நாம் அனைவரும். அப்போ நமக்கு கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கும் நிறையா தொடர்பு இருக்குதா? அவர் ஒரு சுத்தவெளி. அந்த சுத்தவெளியே மூர்த்தினா உற்சவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உள்ள தெய்வம் கல்லடா, ஊசுத்தும் தெய்வம் உலோகமடா, பேசும் தெய்வம் நீயடா நானடா, உண்மை தெய்வம் சோரடா சோரடான்னு ஒரு சித்தர் பாடியிருக்கார். அப்போ அதில் நம்ம ஊர் சுத்தும் தெய்வம்னா உற்சவர் மூர்த்தி தானே, செம்பாலான சிலையைத்தானே நீங்கள் எல்லாம் ஊருக்குள்ளே எடுத்து வரீங்க. எல்லா பக்கம் ஒரே ஒரு ஊரில் மட்டும்தான் கல்கருடர் இருப்பார். அவரையவே எடுத்துகிட்டு உற்சவராக எல்லா பக்கம் சுற்றுறாங்க. அதே மாதிரி சிதம்பரத்தில் மட்டும்தான் நடராஜர் உற்சவராக எல்லா பக்கம் வர்றார், கருவறைக்குள் இருக்கிறவர். ஆனால் மேக்ஸிமம் எல்லா கோயில்லையுமே உற்சவ மூர்த்தி தான் ஊர்வலம் வருது. நம்ம சங்கமேஸ்வரர் கோயிலோடு அப்படி தான் நடக்குது. ஐம்பொன்னான சிலை தான் ஊர்வலம் வருது. அதுக்கு பேர் மூர்த்தம்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ சுத்த வெளியோட உற்சவ மூர்த்தியாக இங்கு நமக்காக எழுந்தருளி நமக்கு நவீன விஞ்ஞானத்தின் நவகிரக தவம். நவகிரகம்னா நம்ம நவகிரகத்துக்கு எங்கேயும் போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தது நம்ம பஞ்சபூத நவகிரக தவம் செய்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூரியனுக்கு போகிறோம். சூரியன்லேருந்து புதன், புதன்லேருந்து சுக்கரன்லேருந்து பூமியை சுற்றி கொண்டிருக்கும் சந்திரன், அதுக்கப்புறம் செவ்வாய், வியாழன், அப்புறம் சனி, அதுக்கப்புறம் ராகு, கேதுன்னு 9 கிரகத்தையும் சுற்றிட்டு வரோம். கடைசியில் எங்கேயும் போகிறோம்? பெரிய கமண்டலம் போயிட்டு அதுக்கடுத்தது சுத்த வெளிக்கு தான் வரும். அதனால் சுத்த வெளியாகவே நின்று நமக்கு சுத்த வெளியில் இருக்கும் பஞ்சபூத நவகிரக தவத்தை பற்றி நமக்கு விளக்கம் கூற வருகிறார் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். ஐயாவை வாழ்க வளமுடன் என்று வரவேற்கிறோம். வர மாட்டேங்குது. அங்கே வேறு ஏதாவது மாற்றி பண்ண முடியுமா? ஓ சரி. ஓகே. ஓகே, கரெக்டாக இருக்கு. ஓகே, ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். என்ன நம்ம நவக்கிரகங்கள் மாதிரி அங்கங்கே எல்லோரும் தள்ளி உட்காந்துருக்கீங்க. எல்லாமே என்ன சொல்கிறது, விரிவலையின் தாக்கமாக நவக்கிரகங்கள்னே எல்லோரும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே. நம்ம தவங்களில் ரொம்ப சொந்தக்காரவங்களெல்லாம் இணைக்கிற தவம் இதுதான். ஏன் அப்படின்னா நம்ம மற்றது கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பின்னாடி சேரில் உட்கார வச்சுக்கலாம். அவங்க கலந்துக்கலைனாலும் பரவாயில்ல, அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமானது என்னென்னா, இந்த தவத்துக்கு தீட்சையும் வேண்டியதில்லை. யார் வேணாலும் இந்த தவத்தை பண்ணலாம்.
ஸோ 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம குடும்பங்களெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு தவம் தான் இது. ரொம்ப ஒரு அருமையானது. 2வது, இந்த தவத்தை ஒரு தடவை கேட்டாங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை, அதில் இருக்கிற அறிவியலை கேட்டாங்கன்னாவே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா இத்தனை கோடி மைல், இதிலிருந்து ஒரு வரக்கூடிய கலரு, இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் பிடிக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தவம் நம்மை எல்லாம் ஒன்று சேர்க்குதோ இல்லையோ, முக்கியமாக நம்மளையும் நம்முடைய யூனிவர்ஸ், நம்முடைய பிரபஞ்சத்தையும் நம்முடைய ஒன்று சேர்க்குது. அதனால் ஒரு அற்புதமான தவம். அந்த தவத்தில் உள்ள விஞ்ஞானத்தன்மையை மட்டும் நம்ம பார்க்குறோம் முழுக்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம சேந்தமங்கலம் ஏரியா எல்லாமே, நம்ம நாமக்கல், நம்முடைய மாணிக்கவாசகம் ஐயா, குரு ஐயா, இன்னும் நிறைய பேர், ஜெயபால் ஐயா எல்லாம் சேர்ந்து மிக அற்புதமாக அறிவியல் கழகம்னு ஒன்று ஓப்பன் பண்ணி இப்போ இன்றைக்கி அதை ஆலியாரோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்ம வெறும் அறிவியல் கழகம்னு போட்டிருந்ததை இன்றைக்கி WCSC R&D அறிவியல் கழகங்கிற அளவுக்கு அப்ரூவல் வாங்கிட்டாங்க. இப்போது வர்ற பிப்ரவரி அதுக்கான அறிவியல் கழகத்தோடவான இன்டர்நேஷ்னல் லெவலில் நடத்த போகிறாங்க. அதுலேயும் எப்படி, அதில் விஐபிஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடியதுலேருந்து அத்தனை பெரியவங்க வர்றாங்க. நிறையா ஒரு அற்புதமான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு தெரியாமலே நம்ம மன்றம்லாம் நல்ல ஒரு பேர் வாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஏரியாவுக்காரவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்காக சொல்கிறேன்னா, முக்கியமாக அறிவியல். இன்றைக்கி மகரிஷியை நாம் ஆன்மீகத்தில் மட்டும் கொண்டு போகும்போது அதற்குரிய வளர்ச்சியை நம்ம பார்த்துட்டோம். மகரிஷியோட 9 தவங்களும் எதற்காக என்னன்னு பார்த்துட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மறைமுகமாக மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர்ஸ் நிறைய பேர் எங்கள் பேரை பயன்படுத்தக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்தக்கூடாது, பட் நீங்கள் க்யூர் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய 9 மைய தவத்தை பெண்களுக்கான ஒரு சிகிச்சையாகவே வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆன்லைனில் பேப்பர்ஸ் இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு போகுது. பெண்களுக்கு ஒரு 23 பேருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கான கேஸ் ஸ்டடீஸே கொடுத்து வச்சுருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி வர்றாங்க, அது மாதிரி அனுப்புகிறாங்க. அப்படின்னு அப்போது என்ன இஷ்யூ இருந்து அவங்க மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு எதுக்கு மருந்து கொடுக்க முடியுது? அந்த நோய்க்குரிய சிம்டம்ஸுக்கு மருந்து கொடுக்குறாங்க. அந்த நோய் எப்படி இருக்கும்னு அவங்க படித்த அடிப்படையில் கொடுக்குறாங்க. பட்டு அந்த நோயோட மனதோட தாக்கம் என்ன, அது நம்ம கொடுக்க முடியல. அதனால் என்ன செய்கிறாங்க, மனவளக்கலைக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நான் எங்கள் மருந்தையும் சாப்பிடுங்க, ட்ரீட்மெண்ட்டும் அங்கே பார்த்துக்குங்கன்னு சொல்லி அந்த பயிற்சிகளில் தான் 9 மைய தவமும் காயகல்பம் மட்டுமே கொடுத்து இந்த பெண்களுக்குரிய முக்கியமான பல சிகிச்சைகளுக்கு பலன் கொடுக்குற அளவுக்கு நம்ம இது வளர்ந்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மெல்ல இப்போது நாம் ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாமல் அறிவியலுக்கும் நம்மளை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஆனால் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. சரி, நம்ம அறிவியல் படுத்துறதுக்கு, நம்முடைய மனநலக்கலை அறிவியலாக படுத்துறதுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணணுமா, நம்ம ஏதாவது நிறையா படிக்கணுமா நினச்சி உள்ளே போய் பார்த்தா அந்த மகரிஷியோட வார்த்தை ஒன்று இருக்குது. ஒரு தடவை சொல்லும்போது சொல்லுவார், நான் பேசுவது பாமரர்களுக்கும் புரியும். அடுத்து பரிசு வாங்கிய, அவர் என்ன அர்த்தத்தில் பேசுகிறார், பரிசு வாங்கிய விஞ்ஞானிகளுக்கும் புரியும். அப்போ அவர் என்ன பேசியிருக்காரு, யாருக்காக பேசியிருக்காரு நாம் நினச்சிட்ருக்கோம், நமக்காக பேசியிருக்காரு, எளிமையாக பேசியிருக்காரு நினச்சிருக்கோம். அப்போ தான் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அவர் பேசின அத்தனையிலையுமே நேரடியாகவே அறிவியல் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த ரிசர்ச் பேப்பர்லாம் நாங்களும் கொடுத்துருக்கோம், சப்மிட் பண்ணுறோம். நானுமே ஒரு 2 பேப்பர் பண்ணியிருக்கேன் வர பிப்ரவரி அந்த இதுக்காக. அப்போது நான் பண்ணது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சுத்தவெளியும் டார்க் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய மேட்ரு பண்ணியிருக்கேன். இன்னொன்று நம்முடைய கருமையத்தை வச்சு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி 2 இது பண்ணியிருக்கேன். அப்போது இதில் பார்க்கும்போது உள்ளே போய் மகரிஷியோட அந்த அந்த இதெல்லாம் எடுத்து படிக்கும்போது அப்படியே நேரடியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸோட அப்படியே பொருந்தி போகுது. எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் அந்த ஒரு ஃப்யூச்சரை இது பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால தான் இப்போ நாம் என்ன பண்ணோம், இந்த தவத்தில் கூட நம்ம நிறையா, உங்களுக்கே தெரியும், இந்த தவம் முழுக்க பஞ்சபூதநாகரம் நேரடியாக சொல்கிற தவம் தான். இதில் ஒன்றும் நம்ம கண்ணை மூடி பண்ணுறது ஒன்றும் இல்லை, சொல்ல பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றோம், அந்த அளவுக்கு பண்ணுறது தான். அதனால் இதுக்குள்ளே விஞ்ஞானம் எப்படி இந்த தவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் வெறும் நவக்கிரக தவமும் நவீன விஞ்ஞானம் சொல்லக்கூடியதில் நம்ம பண்ணுறோம். மகரிஷியை நீங்கள் எந்த இடத்துலையும் இந்த தவம் நமக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினது அப்படின்னு சொல்லும்போது மகரிஷி நம்முடைய பேராசிரியை மாரியம்மாள் அவங்க குறிப்பிடுறாங்க. சிறப்பு தவங்கள்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, 1980
மகரிஷி வந்து அன்பொழியோட ஆங்கில பகுதியில், அந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும் தமிழ் இங்கிலீஷ் போட்டு வரும் அன்பொழியில், அதில் இங்கிலீஷில் வர்ற பகுதியில் இதை கொடுத்துருக்காங்க. அதில் தான் முதல்ல 1980 தான் இந்த பஞ்சபூத நவகிரகம் இருந்தது. அதுக்கு முன்னாடி ரெண்டும் தனித்தனியாகவே இருந்தது. முதல் பஞ்சபூத தவம் தனியாக நடந்துச்சு, அப்புறம் நவகிரக தவம் தனியாக இருந்துச்சு, ரெண்டையும் சேர்த்துட்டாங்க. இப்போ நம்ம நவகிரக தவத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நவகிரக தவம்னா என்ன? இது நம்முடைய வழக்கம் போல் ஆசிரியர்களுக்கு யார் சொல்லணும்? தாமோதரனையா சொல்லணும், அவரோட வார்த்தைகள் இதெல்லாம். ஓகேங்களா? மனதை கோள்கள் மீது வைத்து மனதின் அடித்தளமாகிய கருமைய ஜீவகாந்த அலைகளை கோள்களின் வான்காந்த அலைகளோடு தொடர்பு கொண்டு துன்பப்படுத்தும் எதிரியை சமாதானப்படுத்தி துன்பத்தின் மிகுதியை குறைத்து கொள்வதே நவக்கிரக தவம். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இந்த தவம் பண்ணுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம தாமோதரனையா அவங்களுடைய அமுத மொழிகள்னு மகரிஷியை பற்றி அவரோட கூட இருந்த அனுபவங்களை பற்றி எழுதுனதில் எழுதியிருக்காங்க. அதில் வந்த ஒரு பகுதி தான் அது. இப்போது நம்முடைய வேதாத்திரியத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மகரிஷியோட வார்த்தைகளை நேரடியாக பார்க்கும்போது இந்த தவம் எதோட தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதுவும் தாமோதரனை தான் சொல்கிறாரு. இந்த பிரபஞ்சமே இறைவனோட தேகம், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இந்த பிரபஞ்சமே இறைத்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் விண்ணாகி பஞ்சபௌதிகமாகி அப்புறம் ஒவ்வொன்றா வந்து இன்றைக்கி இந்த பிரபஞ்சம் மொத்தமுமே இறைவனோட உடல்னு சொல்லலாம், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவர்கள் செய்த பதிவுகள், அவர்கள் ஏற்படுத்தின பதிவுகளுக்கு யார் நீதிபதி அப்படின்னு பார்க்கும்போது கோள்கள் தான் அதற்கான வேலையை பார்க்குது. ஒரு மனிதனோட அவரோட செயல் விளைவு தத்துவத்திற்கு எது கொடுக்குது, தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது இறைவனோட சாட்சியாக கோள்கள் தான் அந்த பதவியை எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படி எடுத்துக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு இயக்கங்களுக்கும் அடிப்படையாக கோள்களோட தாக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம இதை 2 விதமாக படிச்சிருப்போம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர் வளமும் மனவளம்னு சொல்லக்கூடியதில் இந்த பஞ்சபூத நவகிரகத்தோட பலன் பார்த்துருப்போம். அது இல்லாமல் நம்ம பார்க்கும்போது மகரிஷியோட தனி புத்தகமே இருக்குது, அதுலேயும் பார்த்துருப்போம். ஆனால் இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால், முழுக்க நம்முடைய அறிவியலில் எப்படி இந்த மனிதனை பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது மனிதனுக்கு வச்சிருக்கிற பேரே ஸ்டார் டஸ்ட்டுன்னு தான் பேரே வச்சுருக்குது சயின்ஸு. நம்முடைய கேலக்சியில் இருக்கக்கூடிய கோள்கள் மாதிரி இந்த கோள்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த கெமிக்கலால் உருவாக்கப்பட்டிருக்கோ அதே போல் நம்முடைய உடலும் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஏறக்குறைய நம்முடைய தமிழ் சித்தர்களோட வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அண்டத்தில் உள்ளதெல்லாம் அதே தான். இப்போ இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கேலக்சிகளும் அத்தனை கெமிக்கலும் மனிதன்டையும் 97% இருக்குது. இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது. இந்த அண்டத்திலிருந்து தான் எல்லாத்தையும் நம்ம பெற போகிறோம். இது உள்ளேயே இருக்க. அப்போ இது கேட்டுச்சுன்னா அது தராமல் இருக்குமா? மகரிஷி சொல்லுவாங்களே, ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி வில் சப்ளை. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பின்னமாக இருக்கக்கூடிய மனிதன் முழுமையை நோக்கி ஏதாவது கேட்டான்னா அது தந்தே தீரும்பார். இந்த வார்த்தையை சொல்லும்போது தந்தே தீரும்பார். அப்போ அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கெமிக்கலுமே 97% மனிதன்ட்டையும் இருக்குன்னா அதிலிருந்து வரக்கூடிய அலையை இவன் ஈர்த்து கொள்ளவும் முடியும், எதிர்க்கவும் முடியும். நாம் என்ன செஞ்சுட்ருக்கோம்? நம்முடைய பதிவுகளால் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் கோள்கள்னால நமக்கு பிரச்சனை. கோள்கள் வந்து 3, 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு, உங்களுக்கு அது நடக்காது இது நடக்காதுன்னு ஜோசியர்கிட்ட போகும்போதெல்லாம் நம்மளை குற்றவாளியாக்கி வெளியே வச்சிடறாங்க. இந்த ஹெல்த் செக்கப் போகிறவங்க பார்த்திங்கன்னா சில பேர் நல்லா இருப்பாங்க, இருந்தாலும் ஒரு ஐடியா நம்ம ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு கர்வம், ஒரு தடவை செக்கப் பண்ணிட்டு வந்தால் என்ன அப்படின்னு. போகும்போது அவங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது, வரும்போது பிரச்சனையோடு வர்றாங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. அதே நினைப்போடு அலையிறாங்க. உங்களுக்கு சுகர் வர்றதுக்கு உங்கள் வீட்டில் யாருக்காவது இருந்துச்சா சுகர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். அது ரிப்போர்ட் அப்படித்தான் சொல்லும். ஆனால் அவங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, மாற்றம் வராதா? ஆனால் அது வந்து ரிப்போர்ட்டில் பார்க்க முடியாது. அது அப்படி தான் இருக்கும். எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்குது. அது மாதிரி இங்கே ஜோசியர்கிட்ட போகிற வரைக்கும் நல்லா தான் போகிறாங்க. திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா யார் இதுவும் வந்து முகமும் வந்து சந்தோஷமாக வர்றது மாதிரி ரொம்ப பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆஃபீஸ் சம்மந்தமாக அஃபீஷியலாக ஒரு ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன் ஒரு தடவை. அந்த ஸ்டேஷனில் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தார். ஏன் சார் உங்களுக்கு சிஎஸ்ஆர் இன்றைக்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னார். ஆமாம் சார், சிஎஸ்ஆர் வாங்க தான் வந்திருக்கேன் சார். 1.5 மாதமாக அலையிறேன் சார், சிஎஸ்ஆர் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னார். என்ன பிரச்சனைங்க அப்படின்னு. நேரம் சரியில்லைன்னு ஜோசியரை பார்க்குறதுக்கு மெத்தைக்கு போயிருந்தேன், கீழே இருக்க வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னார். ஜோசியரை பார்க்க மெத்தைக்கு போயிருக்காரு. அப்போ எவ்வளவு நேரம் பிரச்சனையாக இருக்குன்னு பாருங்கள்.
அவருக்கு என்ன சொல்கிறது அவரை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால அவர் வந்து சிஎஸ்ஆர் கேட்குறாரு, வண்டியை தொலைஞ்சதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் கொடுக்க முடியாதுன்னு வச்சுருக்காங்க அப்படிங்கிறார். ஸோ எப்போதும் ஜோதிடர்கிட்ட போகும்போது நம்ம எந்த மனநிலையில் போகிறோமோ இல்லையோ, வரும்போது எப்படியும் ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு தான் வரும். அதனால தான் மகரிஷி பார்த்தாரு, நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பால் தான். உங்களுக்கே தெரியும், மகரிஷி சொல்கிறாரு அவரோட ஸ்பீச்சில், நான் வந்து 58 வயதாகும்போது எனக்கு வந்து மரணம்னு சொல்லிட்டாங்க. நான் அதை கணிச்ச ஜோதிடர்கிட்ட கேட்டேன், இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். என்னங்க நீங்கள் என்னை போய் கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. அதாவது சொல்லத்தான் முடியும், என்னால் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு அவர். இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறார், நமக்கு சொல்கிறார், மாற்ற முடியும், மாற்ற முடியும். எனக்கு சில வேலைகள்லாம் இருக்குப்பா, அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவன் இல்லைன்ட்டான், அவனுக்கு தெரியாதுன்ட்டான். ஆனால் மாற்ற முடியுங்கிறது உண்மை. நம்ம அப்படின்னு அந்த மாற்ற முடியுங்கிற விஷயந்தான் இந்த கண்டென்ட்டு. எப்படி மாற்ற முடியும், அதுதான் இதோட கண்டென்ட் நம்ம முடிவில் பார்க்குறோம். ஸோ மனிதர்களை பொறுத்த அளவிற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள், 1,50,000 நட்சத்திரங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும், நட்சத்திரம்னா நம்மளை பொறுத்தளவு உங்களுக்கே தெரியும், நம்முடைய சூரியன் விண்மீனத்தை நட்சத்திரம், பக்கத்தில் இருக்கிறத சூரியன்னு சொல்லுவோம், தூரமாக இருக்கிறத விண்மீன் சொல்லுவோம். மகரிஷி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் பூராமே நம்ம உடம்புல இருக்க கெமிக்கல்ஸோட நேரடியாக தொடர்பில் இருக்குது. அப்போ நாம் இந்த பிரபஞ்சத்தோடு, மகரிஷி சொல்லுவாங்க, நீ உன் வீட்டுக்கு சொந்தம், உன் சொந்தத்துக்கு சொந்தம்னு நினச்சிட்ருக்க, உனக்கு இந்த பிரபஞ்சமே சொந்தம்னு நீ நினச்சிப்பார், உனக்கு வேண்டியதை நீ யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அந்த அளவுக்கு மனதை விரித்து பழகுங்க அப்படிங்கிறார். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தன்மையும் இங்கே இருக்குது. அப்படி நட்சத்திரங்களை ஆய்வு செய்து கண்டுபிடிக்கும் போது அதுவும் பாருங்கள், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் மற்றும் நைட்ரஜன் போன்ற பொருள்கள் தான் நம்ம உடம்புலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இறைவனின் ஆட்சியாளராக பஞ்சபௌதிகளும் கோள்களும் எந்த நாட்களில் வேண்டுமானாலும் இந்த தவத்தை நம்ம செய்யலாம். நம்ம சொல்லியிருப்போம், சில சமயம் உங்களுக்கே தெரியும், பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு ஆற்றல் களம் நிறையா இருக்கும், நல்லாயிருக்கும், அன்னைக்கு நம்ம செய்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். மகரிஷி சொல்லுவாங்க, பௌர்ணமி அன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைய விபத்துகள் நடக்குது, அமாவாசை அன்னைக்கு நிறைய மரணங்கள் நடக்கும். பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரி சர்வே எடுத்திருக்கான், 2024 ஒரு சர்வே எடுத்திருந்தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில், ஏன்னா மகரிஷி சொன்னது உண்மையானு மக்கள் நம்பணும்ல. அவர் சொன்னது நானும் நீங்கள் நம்பலாம், பொதுவான மனிதருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா, அப்படிலாம் நடந்திருக்குமா. அதனால் என்னங்க, ஒரு இதில் பார்க்கும்போது ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் பிரிட்டிஷ் கம்பெனி ஒருத்தர் எடுத்து போட்டிருக்கான், பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி போட்டிருக்கான், 24 அவன் எடுத்த சர்வேயில் இந்த மாதிரி விபத்துகள் அதிகமாக இருக்குது. அந்த நாள் மட்டும் இல்லை, பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த தவத்தை நம்ம எல்லா நாளும் பண்ணலாம். ஆனால் மாரியம்மாள் என்ன சொல்கிறாங்க, பேராசிரியர் மாரியம்மாள் என்ன சொல்கிறாங்க, குண்டலினி யோகியான நாம இந்த தவத்தை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்கிறது ஒரு ரொம்ப முக்கியமானது. அல்லது எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, உங்களுக்கே தெரியும், இப்போ நான் என் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் வரணும், என் குழந்தைக்கு திருமணம் நடக்கணும், என் பையனுக்கு ஒரு நல்ல விதமான நீட்டோ வேறு ஏதோ ஒன்று கிடைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை நம்ம ஜீவானந்த பெருக்க பயிற்சி முடித்தோடனே நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது கோரிக்கை இருந்தாலும் இந்த தவத்தை நம்ம என்ன செய்யலாம்னா 27 நாளோ அல்லது 9 நாளோ தொடர்ந்து பண்ணலாம். அந்த கோரிக்கை நல்லா கவனிச்சுக்கணும். சில பேர் அதில் வேறு வருத்தப்படுவாங்க, நிறைவேறலைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நம்மளுக்கு தொடங்கும் போதே இதுதான் பிரச்சனை. நிறைவேறலைன்னா என்ன பண்ணுறேன்னா, விவேகானந்தரோட வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். விவேகானந்தர் சொல்கிறாரு, நான் விரும்பியதை இறைவன் எனக்கு கொடுக்கல. என்ன வார்த்தை பாருங்கள், நான் விரும்பியதை இறைவன் கொடுக்கல, ஆனால் எனக்கு எது பொருத்தமானதோ அதை பூரா இறைவன் கொடுத்துருக்காரு. இப்போ புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதை விட நல்ல விஷயமும் கிடைக்க போகுதுன்னு முதல்ல மனசில் புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, அந்த விஷயம் உங்களுக்கு பொருத்தம் இல்லாததாக இருக்கலாம். இப்போ ஒரு மாப்பிள்ளை வீடு வந்திருக்கு, நம்ம வீட்டில் பொண்ணு இருக்குது, பார்த்துருக்கோம், இந்த இது அமைஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, தப்பு கிடையாது. ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், எதாக இருக்கலாம், உங்களுக்கே தெரியும். தள்ளி போட வேண்டிய கவலையில் மகரிஷி சொல்லியிருப்பார், எதை திருமணத்தையும் பையனோட வேலையும் சொல்லியிருப்பார். அதுபோல் நாம் என்ன செய்கிறோம், இதாவது நடந்தால் நல்லா இருக்கணும். அந்த பையனோட ஜாதகம் உங்களுக்கு பொருந்திருக்கலாம், ஆனால் அவனோட கர்மா, அவனோட செயல், அவனோட பதிவுகள் பொருந்தாமல் இருக்கலாம் நமக்கு. இப்போ நாம் அவனே வேணும்னு கேட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அவனே வேணும்னு கேட்டு அந்த திருமணம் நடந்தால் என்ன ஆகும்? அதுதான் பிரச்சனை. இப்போ ஜாதகம் மட்டும் பொருந்திருச்சு, நமக்கு பார்க்கும்போது எத்தனை விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக. ஜாதகத்தை பொதுப்பன்மையாக பார்க்குறாங்க, அம்சத்தை பார்க்குறாங்க, திசாபத்தியை பார்க்குறாங்க, குரு பார்வை பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்துட்டு அவங்க முடிச்சுக்கிறாங்க. பட் அதுக்கடுத்து போக பயப்படுறாங்க. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போதே பூ போடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு தடவை போட்டு இப்போ அம்மனுக்குன்னா சிவப்பு தான் வரணும்,
ரைட்டுங்களா? சாதாரண மனுக்குனா ஒயிட்டு போடுறோம். இப்போது உத்தரவுலேயே வேண்டான்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சுற்றி முற்றி ஒரு பார்வை பார்க்குறது, இன்னும் ஒரு 2 தடவை போடுவோம். இப்போ பாருங்கள், எலெக்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு. 3 தடவை போட்டு 2 தடவை வந்தால் எடுத்துக்கலாமா? இது எதுக்கு இந்த வம்பு? அதான் வேணான்னு வந்துருச்சுல்ல. நீங்களே உங்களோட மனப்பான்மையிலேருந்து பொது மனப்பான்மைக்கு போயிட்டீங்க. தெய்வம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை ஏற்றுக்கணுமா இல்லையா? இப்படித்தாங்க பல கல்யாணம் நடந்திருக்கு. நமக்கு தெரிய பின்னாடி ஏன்டா சண்டை வருது, ஏன் பொருத்தம் இல்லாமல் பொருத்தம் இருந்தும் என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா இவங்களுக்குள்ளே சண்டை வந்திருக்காது, மாமியாரெல்லாம் பிரச்சனை வந்திருக்கும், ஏதோ ஒன்று வந்திருக்கு. என்னடான்னு பார்த்தா இதுக்குள்ளே ஏதோ ஒரு சிக்கல் இருந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அதை மீறி பண்ணியிருக்காங்க. அதுதான் பின்னாடி பிரச்சனை வரும்போது இந்த பெரியவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் அவங்க மௌனமாக என்ன செய்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, வேண்டிக்கிறாங்க, வேறு ஒன்றுமே செய்ய முடியல. ஸோ நாம் அப்படி பார்க்கும்போது இதை ஒரு லட்சியமாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு 9 நாள். இப்போது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலாம் திருப்பூர்லாம் மக்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஒன்று சேர்ந்து 48 நாள்லாம் நடத்துவாங்க. பெரிய நோக்கம்லாம் இல்லை, 48 நாள் தொடர்ந்து இதை பண்ணுவோம் அப்படிலாம் எடுத்து பண்ணுறவங்க இருக்காங்க. தீபப்பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, இதெல்லாம் கண்டினியூவாக பிடிவாதமாக அந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது, கூட்டாக சேர்ந்து பண்ணும்போது இன்னும் சக்தி, ஆற்றல் அதிகம், நல்ல ஒரு பலனை தரும். நம்மை பொறுத்தளவுக்கு நான் எப்போதும் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது அதுதான். என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வேண்டுதல்லையுமே எந்த ஒரு வாழ்த்துலையுமே கண்டிஷன் வைக்காதீங்க. கண்டிஷன் வச்சு எனக்கு இதுதான் வேணும்னு கண்டிஷன் வைக்காதீங்க. எனக்கு எது பொருத்தமோ அது கிடைக்கட்டும்னு பேசாமல் இருக்கு, ரொம்ப நல்லது. அது நீடித்த ஆயுளோடு இருக்கும். நம்ம ஒன்று வேணும்னு கேட்கும்போது பாருங்கள், பாரதி கூட என்ன கேட்குறாரு, கைவசமாவது விரைவில் வேண்டும். அவர் கேட்குறதுல கூட எவ்வளவு பொருத்தமான வார்த்தை பாருங்கள். ஏன் அப்படின்னா, இறைவன் கொடுப்பது உங்களுக்கு எப்போதும், இயற்கையோ இறைவனோ கொடுக்கும்போது எப்போதும் தப்பு இல்லாமல் இருக்கும். நம்மளோட நிகழ்காலத்துக்கும் சரி, நம்முடைய எதிர்காலத்துக்கும் எப்போதும் நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் இந்த தவத்தை 9 நாளோ 27 நாளோ தொடர்ந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம பார்க்குறோம், இந்த பிரபஞ்சத்தில் மகரிஷி சொல்லுவார், ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த விளையாட்டில் பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டை பற்றி பேசும்போது மகரிஷி சொல்லுவார், இந்த பிரபஞ்சத்தை 3 விதமாக பிரிப்பாங்க. சயின்ஸில் 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்க்கக்கூடிய டெலஸ்கோப்லேருந்து எதுலாம் நம்ம கருவிகளாலேயோ கண்களாலேயோ பார்க்கக்கூடியதை அப்சர்வபிள் யூனிவர்ஸ்மாங்க. அதுக்கடுத்ததில் நான் அப்சர்வபிளாக சொல்லிடுறாங்க. அது பார்க்க முடியாததை அவங்க அதை அப்படி டிசைட் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் மகரிஷி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. சதாசிவம், அதான் அப்சல்யூட் ஸ்பேஸ். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்க தண்ணீருக்கு ஆற்றலும் நம்முடைய நுண்ணதிர்வும் மட்டும் நடக்கக்கூடிய இடம். அங்கே இறைத்துகள் கூட உருவாகாத இடம். அதுதான் நம்முடைய அப்சல்யூட் ஸ்பேஸில் சொல்கிறாங்க. செகண்டு, இதில் அவங்க சொல்லும்போது இதை சொல்கிறாங்க, அதை தான் என்ன செய்கிறாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த தாத்தா அப்படின்னு அதை சொல்கிறார். அதாவது சுத்தவெளி என்பது தாத்தா மாதிரியா. அதுக்கடுத்து சொல்லும்போது சிவம்னு வரும்போது தனையன் பையன் மாதிரி. இங்கே இந்த பிரபஞ்சத்திற்குரிய இறைத்துகள், பஞ்சபௌதிகம் எல்லாம் தோன்றுது. இந்த இடத்துல பஞ்சபௌதிகம் வரைக்கும் தோன்றியது. அதுக்கடுத்து 3ஆவதாக சக்தி சிவம்னு வரும்போது பேரன். இப்போ என்ன சொல்லுவார்னா மகரிஷி விளையாட்டா, இந்த தாத்தனும் பேரனும் ஆடுற ஆட்டம் தான் மொத்த பிரபஞ்சம்னே சொல்லுவார். எப்படி நமக்கு புரிய வைக்கிறார் பாரு, சிம்பிளாக புரிய வைப்பார். அதில் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நம்மை பொறுத்தளவுக்கு இந்த இறைத்துகள் என்பது எல்லா பொருளுக்கும் வடிவத்தை கொடுக்குது. ஆனால் ஒரு பொருளுக்கு கேரக்டரிஸ்டிக்னு சொல்லக்கூடிய தன்மையை கொடுப்பது வான்காந்தம், ஜீவகாந்தம் தான். அந்த 2க்குமே நம்ம பார்க்கும்போது அதுதான் பேரன்ற வடிவத்தை சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம்னா, நம்ம பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மனிதனோட தொடர்பு இருக்குது. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லாம் சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி என்ன செய்யணும், நம்ம பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களோடையும் தொடர்பு இருக்குது. ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா, ஒரு ரஷ்யனோட மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணார். அந்த ஆராய்ச்சியில் அவர் சொல்கிறாரு, இதை ஓசோ சொல்கிறாரு, 11 வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியனில் ஒரு புயல் மாதிரி ஒன்று ஏற்படுது. அது நியூட்ரலைசேஷன் பண்ணிக்கிறதுக்காக புயல் மாதிரி ஏற்படுது. அதோட பாதிப்பை என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்கள்லையும் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சூரிய புயல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. இதுக்காக இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜியில் சொன்னாருங்கிறதுக்காக அவர் ஜெயிலே தூக்கி போட்டாங்க. அந்தளவுக்கு நடந்துச்சு. ஆனால் இவர் அந்த 11 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்போதெல்லாம் இந்த பூமியில் இதை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்களில் பெரிய மாற்றம் நடக்குது. அந்த மாற்றத்தில் போர் வருது, இந்த மாதிரி குழப்பங்கள் வருது, விபத்துக்கள் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சூரியனிலிருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வலிமையான ஒரு புயல் உருவாகி சமீபத்தில் பார்த்திங்கன்னா
இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஜிபிஎஸ்ங்கிற இடம், ஜிபிஎஸ் அந்த செயல்படக்கூடிய இந்த இன்டர்நெட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அத்தனையுமே பாதிக்கப்பட்டுச்சு. அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் தானே, இது வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டால் அதை விடலாம் பெருசது. அதனால தான் நம்ம என்ன இதில் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, அதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் இந்த பிரபஞ்சத்திற்கு அத்தனை சக்தியுமே பாதிக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நவகிரக தவத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த விஞ்ஞானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கும்போது மிக முக்கியமாக கோள்களின் ரசாயன அமைப்பு, நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே சொன்னேன், 97% நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரசாயனம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா முழுக்க இந்த பிரபஞ்சத்திலேருந்து வந்தது தான். அதனால தான் நம்மளை சொல்கிறாங்க ஸ்டார் டஸ்ட்டுங்கிறாங்க. ஸ்டார் டஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். கோள்களிலிருந்து வரும் அலைகளோடு இது வந்து நமக்கு தெரியும், அதில் உயிர்கலப்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றலுக்கு நமக்கும் நெகட்டிவ்னஸ் வராது. அதுதான் அர்த்தம். அதிலிருந்து வரக்கூடிய அலையை நம்முடைய அலையோடு ஒத்த தன்மைக்கு மாற்றிட்டோம். இப்போ புதன்லேருந்து பச்சை நிறமான கதிர்கள் வருது அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த அலையை நம்முடைய தோள்களோட தொடர்பு இருக்குன்னா அதை நம்முடைய ஜீவகாந்த அலையோட பக்குவமாக நம்முடைய பயிற்சினால், நம்முடைய தியானத்தால் அதை முரண்பாடு இல்லாமல் ஏற்றுக்கிட்டோம்னா நமக்கு தோள்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. இவ்வளோதான். இதில் ஒவ்வொன்றும் வச்சு தான் இந்த சிம்பிள் கால்குலேஷன்ஸில் அவங்க சொல்கிறாங்க. மனிதனோட உடலமைப்புன்னு எடுத்துக்கிட்டாவே பாருங்கள், இந்த ஆற்றல்களை, அங்கேருந்து வரக்கூடிய ஆற்றல்களை பெறக்கூடிய மனிதன் அவனுடைய உடல் திரவங்கள், உயிர் சக்தி, அவனோட செரிமானம் வரைக்குமே பாதிக்கக்கூடிய அளவிற்கு கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்மளை பார்க்குது. மாதிரி சொல்லுவாங்க, இதில் பெரிய ஆராய்ச்சியை மருத்துவம் செய்யலை, கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றலால் வரக்கூடிய நோய்களை பற்றி பெரிய மருத்துவம் எதுவும் செய்யலை அப்படிம்பார். ஆனால் இந்திய விஞ்ஞானிகள், முக்கியமாக பழைய மருத்துவத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா ஒரு மனிதனோட பேரோ ராசியோ கூட பார்த்து கேட்டதுக்கு அப்புறம் தான் சிகிச்சையே பண்ணியிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி விதமான ராசிக்காரனுக்கு இன்ன விதமான நோய்கள்லாம் வரலாம். இன்றைக்குமே பிளட் குரூப்பை வச்சு சொல்கிறாங்கல்ல. இப்போ ஓ பாசிட்டிவ்காரவங்க பாருங்கள், நிறைய பேர் ஒரு 30-35 வயசுலேயே செரிமான பிரச்சனையில் மாட்டுவாங்க. அவங்க எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு இஷ்யூஸ், கேஸ் பிரச்சனை வரும், அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகளாக அவங்க பார்ப்பாங்க. ஆனால் அதே ஓ பாசிட்டிவ் எல்லாத்துக்கும் அவங்க தான் வேர்ல்டு டோனருங்கிறாங்க. மற்றவங்களுக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கான தகுதி, எல்லா குரூப்புக்கும் ரத்தம் கொடுக்குற தகுதி அவங்களுக்கு தான் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்படுறோம். நம்ம கொடுக்குறோம், பார்க்குறோம். அப்போது அவங்களுக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னா, அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு விதமான நோய்களோ பிரச்சனைகளோ வருவதனால தான் பழைய காலத்தில் அப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. மனிதனோட செயல்கள், நடத்தைகள், அதனோட செயலை கூட பாதிக்குது. பின்னாடி மகரிஷி எவ்வளோ விரிவாக பேசுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் அறிவியலில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதனோட குறிப்பிட்ட செயல்கள், நடத்தைகள் கூட அவனோட இந்த அதிர்வுகளோடு உணர்வுபூர்வமாக அந்த அமைப்பு கொள்வதனால சாதகமாக வச்சுக்கிட்டோம்னா இந்த உடலில் நோய்களோ பிரச்சனைகளோ வர்றதில்லை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மனதை கிரக சக்திகளுடன் இணைத்தல்ங்கிறது தான் நம்ம தவத்தோட பெரிய முக்கியமான விஷயம். அது எப்படி இணையும்? கிரகங்கள்லேருந்து வருவது அலை, அது எல்லாமே வான்காந்த அலை. நம்ம உடம்புலேருந்து வெளியில் வரக்கூடிய ஆற்றல் பூராமே ஜீவகாந்த அலை. இந்த வான்காந்த அலையும் ஜீவகாந்த அலையும் இணைத்து கொள்ள முடியும். இதுதான் மகரிஷியோட மிகப்பெரிய ஒரு இந்த தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான வேலையே. அதான் மேஜிக்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அது பண்ணி வச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம ஜாதகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த தவத்தில் நமக்கு மாற்றங்கள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிரக சக்திகளோடு மனசோட தொடர்பு இருக்கிய, அதாவது இந்த கிரக சக்தியை இணைச்சா என்னென்ன நடக்குது பார்த்தா நம்ம இதில் நம்ம தவத்திலே சொல்லுவாங்க, சூரியன் எலும்போடு தொடர்பு இருக்குது, புதன் நம்முடைய தோலோட தொடர்பு இருக்குது, இப்படி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் அறிவியல்லையும் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தோலோடு தொடர்பு இருக்குன்னொன்னே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் தோலோட தொடர்பு இருக்குன்னு மட்டும்தான் நினைக்கிறோம். இல்லை, தோல் நம்ம உடம்புல உருவாவதற்குரிய ரசாயனத்தோட தொடர்பு இருக்குது. இப்போ நீங்கள் காலையில் நடங்க, டி வைட்டமின் உருவாகும் சூரியனோட வெப்பத்தில் அப்படிங்கிறாங்க. டி வைட்டமினாக சூரியன்லேருந்து நமக்கு கிடைக்காது. அதில் இருக்கக்கூடிய அலை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி டி வைட்டமினை உற்பத்தி பண்ணி நமக்கு நன்மையை செய்யும். நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ நேரடியாக நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த அலைகளோடு தொடர்பு கொள்ள முடியும். நான் எப்படிங்க சூரியனோட தொடர்பு கொள்ள முடியும் கேட்கலாம். ஆனால் சூரியனிலிருந்து வருவது அலைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஜீவகாந்த அலையோட நீங்கள் என்ன செய்ய முடியும்னா தொடர்பு கொள்ள முடியும். அதை நீங்கள் நல்லா தீவிரமாக சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த தவம் செய்யும்போது இன்னும் உங்களுக்கு ஈடுபாடு கூடும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த தவத்தை என்ன செய்வீங்கன்னா ஒரு மெக்கானிசமாக தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க.
நான் புதன் மீது தவம் செய்கிறேன், புதனிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் என்னோடு, அப்படி நீங்கள் நினச்சி பண்ணக்கூடாது. புதனிலிருந்து வரக்கூடிய அலை என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த அலையோட தொடர்பு கொள்ளுது. அது என்னென்ன ரோல் பண்ணணுமோ அத்தனையும் அது பண்ணட்டும். அதுதான் அதோட அடிப்படை. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக உணர்ந்து நம்ம பண்ணினா இந்த அறிவியலில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் நமக்கு பிரயோஜனமாக இருக்குது. தவத்தினால் கோள்களிலிருந்து வரக்கூடிய தீமைகளை குறைத்து கொள்ளலாம். அதிலிருந்து தீமை வருதா கோள்களிலிருந்து? மகர்ஷியோட பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். நன்மை தரும் நவகோள்கள்னு ஆரம்பிப்பார். நாம் எதுவும் மாற்றி யோசிச்சிடக்கூடாதுங்கிறதுல அவர் தீவிரமாகவே இருக்கார். ஏன்? கோள்களில் இருந்து நன்மை செய்யாத கோள்களே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம திருப்பி பார்க்குறோம், கோள்களில் இருக்க ஆற்றல் தான் நம்ம உடம்புல இருக்குது. நமக்கும் கோள்களுக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வான்காந்தம், நம்ம ஜீவகாந்தம். நம்மக்கிட்ட பதிவுகளோடு ஜீவகாந்தாலை இருக்குது. இந்த பதிவுகள் தான் நமக்கும் கோள்களுக்கும் மிஸ்மேட்ச் ஏற்படுத்துது. இந்த அலையில் டிஃப்ரென்சியேஷன் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான், இவ்வளவுதான். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பதிவுகள் போக 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 அந்த வான்காந்த அலையோட தன்மையும் அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலையும் என்னோட உடலில் இருக்கக்கூடிய அலையும் சேர்ந்து அது ஒரு பொதுவான ஒரு தன்மைக்கு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு இந்த உடலில் நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான். நோய் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மன தூய்மையிலேருந்து, மன விரிவிலிருந்து, உயிர் கலப்பிலிருந்து, முக்கியமாக பயங்கள். உங்களுக்கு தெரியும், 39 வயசில் வீட்டில் ஒரு நல்ல பேர் வைப்பாங்க ஆண்களுக்கு. 40 வயசாகும்போது ஒரு அற்புதமான பேர் வைப்பாங்க. எல்லா வீட்லேயும் அது ஆம்பளைக்கு மட்டும்தான் வைப்பாங்க. அது என்னன்னு தெரியல, பழி வாங்கிறதுக்குனே பண்ணுவாங்க. என்ன காரணம்? தைமஸ் கிளாண்டு. 39 வயதில் தெரியும் உங்களுக்கு, மிகப்பெரிய மகான்கள்லாம் 39 வயதில் தான் இறந்துருக்காங்க தெரியும். அதுக்கு என்ன காரணம்? அந்த தைமஸ் கிளாண்டில் இருக்கக்கூடிய சுரப்புகள் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா குறையும் போது மனிதனுக்கு நிறைய பயங்கள், பலவீனம், ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு திங்கிங் வரும். என்ன திங்கிங்னா, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்முடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, பாசத்தில் பிரச்சனை வந்துடும், அவங்களோட தொழிலில் பிரச்சனை வந்துடும், எல்லாம் வர்றதுனால நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்களுக்கு இந்த பயம் வரும்போது ஒன்று கோயிலை நோக்கி ஓடுவாங்க. பக்தி எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது. திடீர்னு பக்தி வரும், திடீர்னு மன்றத்துக்கு வருவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு இது வெளிப்படையாகவே தெரியும். பெண்களுக்கு அப்படி தெரியாது, அவங்க பேசியே பாதியை சரி பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆண்களை பொறுத்தளவுக்கு வெளிப்படையாக மாட்டிக்கிறாங்க. அவங்க கோவிலுக்கு போகிறது, பக்தியை நோக்கி போகிறது, தியானத்துக்கு வர்றதெல்லாம் பாருங்கன்னா கரெக்டாக அந்த 37 to 40க்குள்ளே கட்டாயமாக அந்த ஏஜுக்காரங்களும் இப்படிலாம் பண்ணுற ஃபார்ம்லேயே பாருங்கள், அதுதான் இருக்கும் கட்டாயமாக. ஏன் அப்படின்னா அவர்கள் மனதுக்குள்ளே இந்த தைமஸ் கிளாண்டில் ஏற்படக்கூடிய அந்த ரசாயன குறைபாடு அவர்களுக்கு என்ன செய்யுதுன்னா இந்த மாதிரி பயத்தை, நம்பிக்கையின்மையை, ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு லைஃப்பை, ஃப்யூச்சரை பற்றின ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துது. அதனால தான் அவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்துலேயும் சந்தேகப்படுவாங்க. ஒரு பூட்டினா கூட 4 தடவை இழுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால தான் நம்ம ஆளுங்க சொல்கிறது ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. எல்லா விஷயத்துக்கும் கோவப்படும் போது வீட்டிலே என்ன பண்ணிடுறாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு குலைச்சிக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு நல்ல பேராக வச்சு, என்ன ஜிம்மின்னு வைக்க மாட்டாங்க, நம்ம நாய்க்கு வைக்கக்கூடிய ஒரிஜினல் பேர் வைக்க மாட்டாங்க, நாய் குணங்கிறதோடு நிறுத்திக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ வாழ்க்கையில் புகழ், நீடித்த ஆயுள், வெற்றி, செல்வம், இதெல்லாம் நம்ம இதிலேயே படிக்கிறோம். இந்த நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பொதுவாக மகர்ஷி ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறாரு, நம்மளை இந்த 6 வகையில் ரசாயன மாற்றம் ஏற்படும். நல்லா பாருங்கள், நம்ம உடம்பில் உயிர் என்பது அழுத்தம், விண்ணு, 5 பௌதிகத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு. இந்த விண்ணில் இருக்கக்கூடிய இந்த உயிர்ங்கிற அந்த விண்ணு தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் என்னவாக மாறுது, நம்ம உடம்புல 2 சக்தியாக கன்வெர்ட் ஆகுது. ஒரு சக்தி ரசாயனமாக, இன்னொரு சக்தி மின்சாரமாக. இதில் எது அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மின்சாரம் அதிகமாக இருக்குமா இல்லை ரசாயனம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நமக்கே தெரியும், காய்ச்சல்னு டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் கரண்ட் ஷாக் கொடுத்தாருன்னா நம்மகிட்ட மின்சாரம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எந்த டாக்டராவது காய்ச்சலுக்கு போய் மின்சாரம் கொடுத்தாருன்னா வச்சுக்கோங்க, அடுத்த நாள் அவர் பேப்பரில் வந்துடுவார். இவர் காட்டுக்கு போயிடுவார். யார் இந்த இது வாங்கினவர். ஏன் அப்படின்னா மின்சார தன்மை உங்களுக்கு தெரியும். கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹார்ட் நிற்கும் போது அதுக்கெல்லாம் மின்சாரத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ரசாயனத்தன்மை தான் மனிதனுக்கு அதிகம், ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் ஒரு காய்ச்சல் வந்தால் ரசாயன குறைபாடுன்னு சொல்லி தான் அவங்களுக்கு டேப்லெட்டோ, கேப்சூல்ஸோ, அல்லது டானிக்கோ, அல்லது இன்ஜெக்ஷனோ, ஓரலாவோ, இல்லை வெயின் மூலமோ ஏதோ ஒன்று போடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ரசாயன குறைபாடு தான் ஆக்குது. அப்போ இந்த ரசாயன குறைபாடை நம்ம உடம்புல அதிகமாக இருக்க சக்தியை அதை குறைக்கிறதுக்குரிய வழிகள் எத்தனை விதத்தில் நடக்குதுன்னு பார்க்கும்போது தான் மகர் சொல்கிறாரு 6 விதத்தில் நடக்குது. அது பார்க்கும்போது முதல் விஷயமே என்ன சொல்கிறாரு, கரு அமைப்பினால் நடக்குது.
பிறக்கும்போது நம்ம நிலைமை என்ன இருந்துச்சோ அதன் மூலமாக தான் நடக்குது. அப்போ கருவமைப்பால் நடக்கக்கூடிய விஷயத்தில் மறு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ரசாயன அமைப்பு மாற்றமும் ஏற்படும் போது அந்த கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சியின் மோதல் எல்லாமே என்னென்ன செய்யும் பாருங்கள். அதில் ஓர் சக்தி மீறி பெருகி இரத்த சுழல் தடுக்க நோயாய் மாறி பின்னும் அதிகரித்து விட்ட பின் மரணம்ன்றார். அப்போது எந்த அளவுக்கு ஒரு ரசாயன குறைபாடுங்கிறது நமக்குள்ளே ஏற்படுத்துதுன்னு பார்க்கும்போது கருவமைப்பு என்பது மறு சொல்கிறாரு பேசிக் கேபிட்டலே தான். என்னுடைய தாய் தந்தையோட பதிவுகள் எனக்கு கருவமைப்பாக வர்றது தான் முதல் என் உடம்புல இருக்கக்கூடிய நல்ல ரசாயன தன்மைக்கு அதுதான் கேரண்டி. அப்போ நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், மீண்டும் மீண்டும் துரியாத தவத்தை பண்ணி 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 நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சஞ்சிதத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம என்ன பண்ணுறோம், தவறுகளை எடுத்து நல்லதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த கருவமைப்பு மூலமாக பெறக்கூடிய மிகப்பெரிய நன்மை. அப்போ என்ன, குழந்தையாக நம்ம கரு உருவாகும் போது நம்ம தாய் தந்தைகிட்டேருந்து வந்த அந்த கருவமைப்பு தான் அந்த பேசிக். அந்த பேசிக் தான் நம்மளை என்ன செய்யுதுன்னா இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரசாயனத்தோடு நமக்கும் தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயத்தில் துன்பமாக பிரச்சனையாக இருக்குது. ஸோ முதல் காரணம் அது. ரெண்டாவது காரணம் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம சாப்பிடக்கூடிய உணவை 3 வகையாக பிரிக்கிறாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு சத்துவ குணமாக, தமோ குணமாக, ரஜோ குணம்னு பிரிக்கிறாங்க. அந்த 3 வகையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்பப்போ நமக்கு எஃபெக்டாக காட்டுது. உங்களுக்கே தெரியும், தெலுங்கு படம் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் ரசாயனம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். எல்லா பயிலும் மேலேயே இருக்கிறான், நியூட்டனை திருப்பி திருப்பி கொண்டுக்கிட்டே இருக்காங்க. கிராவிட்டினா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு ட்ரெயினெல்லாம் பிச்சு போடுறாங்க, நம்மளால் முடியவே இல்லை அதெல்லாம் பார்க்க. ஆனால் என்ன காரணம், அங்கே இருக்கக்கூடிய அந்த கார உணவு அவங்களுக்கு எதுவுமே ஒரு முரட்டுத்தனமாக வேணும், தண்டராக வேணும். அதாவது ஒரு ட்ரெயினை தள்ளிட்டான், வண்டியில் மோதி தள்ளிட்டான்னு சொன்னால் கூட ஏதோ ஒத்துக்கலாம். ஆள் போய் பிச்சில் போடுறான் அவன் பாட்டுக்கு. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது, சிவலிங்கத்தை தூக்குறான் அவன் பாட்டுக்கு. இவ்வளோ உயரம் இருக்குது சிவலிங்கம். படத்தில் எப்படா பண்ணான்னு கேட்டால், அங்கே போய் படத்தில் எப்படி பார்க்க பண்ணாங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய அண்டாவை எடுத்து வெள்ளை பிளாக் பெயிண்ட் அடித்து மேலே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நமக்கு பார்த்தா இங்கே அது அம்மாளுக்கு அப்படியே சிவசிவாங்கிறான் தேட்டருக்குள்ளே இருக்கவனே. பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் நிறைய தேட்டரில் சிவலிங்கத்தை வச்சு விபூதியெல்லாம் வச்சுவிட்டாங்க, உண்டியல் வச்சுட்டாங்க. முக்கியமாக அவங்க நோக்கம் என்னன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. சிலையை விட பெருசு உண்டியலாக இருந்துச்சு பாருங்கள். அவங்களோட ஐடியா ஒரு சாமி இது விஷயம் இந்த மாதிரிலாம் கூட்டி விட்டு உண்டியில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. அங்கே இருக்க பூரா உள்ளே போகும்போது விபூதி எடுத்து பூசிட்டு தான் உள்ளே போகிறாங்க. இதில் உள்ள பல பேருக்கு சாமி வேறு வந்துச்சு தேட்டருக்குள்ளே. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சரி பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். அதை என்னமோ ஒருவேளை அதுக்கு தான் வந்திருக்குமா என்னமோ, யாருக்கு தெரியும். ஸோ எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த விஷயங்களை தான் அதிகப்படுத்துகிறாங்களே, அதோட அடிப்படையை நமக்கு கோவில்களில் எல்லா இடங்களையும் எழுதி போட்டு நமக்கு சொல்லியிருந்தா நம்ம யாருக்கிட்டையா அந்த கேள்விகளை கேட்போமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லா விஷயத்தையும் மகரிஷி கேட்பார். எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் அந்த நவக்கிரகங்களை மட்டும் ஒரு ஆள் சுற்றுற மாதிரி ஏன் வச்சுருக்காங்கன்னு கேட்குறாரு மகரிஷி. கேட்குறாங்க, நவக்கிரகங்களை மட்டும் ஒரே ஆள் சுற்றுற மாதிரி வச்சுருக்காங்க, ஏன் வச்சுருக்காங்க? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அந்த நவகோள்களை சுற்றி வரும்போது தனித்தனியாக அவங்க அந்த ஆற்றலை உணரணும். அது மட்டும் இல்லை, தனித்தனியாக பார்க்கும்போது அந்த சிலைகளில் இருக்கக்கூடிய அந்த வஸ்திரங்களை கவனிக்கணும். அந்த வஸ்திரங்களை பார்க்கும்போது அதில் ஏற்படக்கூடிய அந்த கலர்ஸ் அதை உள்வாங்கணும். அப்போ கோள்கள்லேருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்முடைய கண்கள் வழியாக அந்த துணியை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு உள்ள ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும் போது அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய தன்மையை நம்ம அந்த ரசாயன தன்மையை அடையிறோம். இதுக்கு தான் சுற்றி வரணுங்கிறார். இதில் என்ன பிரச்சனைன்னா, நான் என்ன பண்ணேன், இது மகரிஷி சொல்லியிருக்காருன்னு பார்த்துட்டு சில கோயில்களை போய் கவனிக்கும் போது பார்த்தா எல்லா துணியுமே கருப்பாக இருந்துச்சு. அவருக்கு என்ன பஞ்சமோ தெரியல, எல்லா துணியுமே கருப்பாக இருக்குது. அவரை கேட்டே விட்டேன் நான், சாமி உங்களுக்கு வெளியே கடையில் விற்கும் போதே நவக்கிரகங்களுக்குன்னு செட்டாக விற்கிறாங்க, இங்கே வந்தால் மட்டும் எல்லாம் கருப்பாயிருச்சா, ஒருவேளை சாயம் போயிடுச்சான்னு கேட்டேன். மேலே எங்கேயும் பார்த்தார், சுற்றிட்டு போங்கோ அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளோதான், நீ வந்த வேலையை பாடுற, அதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் என்ன சொல்கிறாங்க, நம்ம பொறுத்தளவுக்கு அந்த வஸ்திரங்கள் சாத்தப்படலைன்னா சுற்றுறது வேஸ்ட். அவ்வளோதான். நீங்கள் பேசாமல் உங்கள் பழக்க தோஷத்துக்கு பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு தடவை சுற்றிட்டு வந்துடலாமே ஒழிய, பழக்க தோஷமாக இருந்துச்சுன்னா, தோசை இருந்தால் தான் நாங்கள் போகணும். ஸோ பழக்க தோசைலாம் சுற்றிட்டு வாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், உள்ள பூஜை நடக்கும், மூலவருக்கு பூஜை நடக்கும்போது வெளியில் என்ன செய்யும், அபிஷேகத்துக்காக துணியெல்லாம் கழட்டி வச்சுருப்பாங்க. பூஜை உள்ளே முடிஞ்சு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே துணி சாத்தி அப்புறம் தான் இது காட்டுவாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை இல்லை. அதனால் போன நேரத்தில் இப்படி எது இருந்தாலும் சரி, கல்லை சுற்றினா ஆச்சு. அவங்க ஏன் அவ்வளவு டெக்னிக்கலாக கொண்டாந்து அந்த கோவிலில் அதை கொண்டாந்து தனிச்சு வச்சு ஒவ்வொருத்தர் சிங்கிளாக சுற்ற வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்குன்னு நம்ம நினைக்க வேணாமா? அதுலேயும் பாருங்கள், 7 கிரகங்கள் இடமிருந்து வளம், 2 கிரகம் வளம் இருந்து இடம்னா நம்ம சுற்றுறதுக்கு பயமாக இருக்குது. எவனாவது சொந்தக்காரன் பார்த்துட்டான்னா மாற்றி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது
என்னடா சரியான லூஸ் பயலாக இருப்பான் போல நினச்சி அங்கே கோவில்லையே வந்து ஏதாவது இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பயமாக இருக்குது. ஸோ அந்த கிரகத்தோட அந்த தொடர்பில் நம்ம இருக்கிறது கூட பயமாக இருக்குது. ஆனால் கோவிலுக்கு போகிறோம், நம்ம எல்லோரும் சுத்த ஆசைப்படுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ கோள்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் எப்படி கிரகங்களோட தொடர்பு இருக்குன்னு பாருங்கள். சூரியனுக்கு கோதுமை, வெல்லம், குங்குமப்பூ, ஆரஞ்சு, தேன், லவங்கப்பட்டை இதெல்லாம் வந்து சூரியனுக்குரிய பொருளாக இது அறிவியலில் பேசுகிறாங்க. எவ்வளவு அதோட தொடர்புடைய விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலையும், அதாவது அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஹீலியம், அந்த பேசிக் மெட்டீரியலோட இந்த பொருள்கள் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், பெண்களுக்கு ரத்த சோகையெல்லாம் வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவப்பாக இருக்க கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க, சேர்த்துக்குங்க அப்படிம்பாங்க. ஏன் அந்த ரத்தம் அவங்களுக்கு சோகை இருக்கும்போது அதை நிறைவு பண்ணு. இயற்கையில் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கு சூரிய ஒளி வந்த பிறகு மலரக்கூடிய மலர்கள் இருக்கும், ஆரஞ்சு நிற கதிர்களை வரக்கூடிய, அதை ஏற்றுக்கிட்டு. சந்திரனுக்குன்னு ஒன்று இருக்கும், இரவு நேரங்களில் மல்லிகை இந்த மாதிரி பூக்கக்கூடிய நிறையா பூக்கள் வந்து வெள்ளை நேரத்தில் இருக்கும், இது வந்து கலராக இருக்கும். நடுவில் மாலை நேரத்தில் பூக்கக்கூடிய. அப்போ கிரகங்களோடு இத்தனையும் தொடர்பு இருக்கும்போது நாம் எப்படி தொடர்பு இல்லாமல் இருப்போம்? நிச்சயமாக நமக்கு தொடர்பு இருக்குது. அதை ஏற்றுக்கிற அளவுக்கு நமக்கு மனப்பக்குவம் இல்லைங்கிறதுனால தான் மகரிஷி அதை தவமாக கொடுத்துட்டாங்க. எப்படியோ பலன் அனுபவிச்சா போதுங்கிறதுனால தான் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்தெந்த உணவு தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. உங்களுக்கே தெரியும், கிரகத்துக்கும் இப்போ வந்து தானிய சிகிச்சைன்னு ஒன்று பண்ணுறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இதுகள்லாம் வச்சு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதற்கானதை வச்சு பண்ண நிறைய பேர் அது ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படியோ அது வேறு விஷயம், அது போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இதெல்லாம் இந்த அடிப்படையில் அவங்க படித்து இதை ரெஃபர் பண்ணி அதை கேஸ் ஸ்டடி பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த வகையில் இருக்குது. அதுக்கடுத்து நவகோள்கள் நம்முடைய எண்ணத்தின் மீது, கோள்கள் மூலமாக நம்ம எண்ணத்தினோட மாற்றம் வருமா? நம்ம என்ன செய்வோம்? எண்ணம்னா அது நம்ம பதிவுகளிலிருந்து வருதுன்னா இவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்கோம். நமக்கே தெரியும், நான் நினைக்கவே இல்லைங்க உள்ளே இருக்க பதிவு அப்படி செய்யுது, சஞ்சித கர்மம் தான் என்னை அப்படி சிந்திக்க வைக்குது நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கோள்கள் வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்கள். சூரியன் அது ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், சூரியன்கிறது எவ்வளோ பெரிய தலைமை தத்துவத்தை தரும் அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். ஜெயலலிதா கூட அவங்க ராசியை ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சிம்ம ராசிக்குரிய அந்த தன்மையை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாகவே சொல்லுவாங்க. ஆனால் அது அந்த ராசி இருந்து பிரயோஜனம் இல்லை, அந்த ராசிக்குரிய அதிபதி எங்கே இருக்காருன்னு தான் முக்கியம். அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். சும்மா நானும் சிம்மராசின்னு சொல்லி அப்படி நம்ம பார்க்க முடியாது. அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு கிரகத்தோடும் அந்த கிரகத்தினால மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும். சந்திராஷ்டமம்னா எத்தனை என்ன ஓட்டம் ஓடுறான்னு. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போகும்போது பார்த்திங்கன்னா ஞானிகளே ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 2.25 நாள் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஞானிகளே யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க அப்படிம்பாங்க. 3 விஷயம் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது பலிதமாக மாறும் சந்திராஷ்டமத்தில் பண்ணால். 2வது, ரகசியம் பேசுனா ரகசியம்னு தான் பேசுவாங்க, ஆனால் ஊர் பூரா தெரிஞ்சிருமா. இப்படிலாம் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க வரிசையாக. அதனால் வந்து சந்திராஷ்டமத்துக்கே இவ்வளோ இருக்கும்போது ராசிக்கு இன்னும் இந்த அடிப்படை நம்முடைய பௌர்ணமி அமாவாசை கூட சொல்லலை, சந்திரனுக்குரிய பிரச்சனையே இவ்வளோ இருக்கும்போது அப்போ கோள்கள் வந்து ஒவ்வொரு கோள்களும் வலிமையான கோள்கள் வரும்போது என்னென்ன ஏற்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதோட தொடர்பு இருக்குது. நம்ம பொறுத்தளவுக்கு இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். இதில் ஒன்றும் பீரியட் டீப்பு விஷயம்லாம் கிடையாது. நம்ம தியானம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக ஆழமாக பண்ணுறதுக்கு தான் இந்த பேச்சு நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். திருப்பி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ செயல்களில் 9 கிரகங்கள், அந்த 6 வகையில் நமக்குடைய செயல்களை எதெல்லாம் தடுக்குது, எதெல்லாம் தொடர்பு இருக்குன்னு பார்க்கும்போது முக்கியமாக சூரியன் தன்னம்பிக்கை, தலைமை தத்துவம், அதிகாரம் மற்றும் மன உறுதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறாங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்தளவுக்கு உணர்ச்சிகள், மனம் மற்றும் உள்ளுணர்வுகளை கட்டுப்படுத்துகிறது, இது வளர்ப்பு. அதனால தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, சுக்கிரன்லாம் வரும்போது என்ன பாருங்கள், அதில் வரக்கூடிய விஷயங்களை சொல்லும்போதே ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட கிளர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதோட தொடர்பு இருக்கும்போது நேரடியாக அவங்க சொல்கிறாங்க. அது வரும்போது நம்ம சாந்தி தவம் பண்ணும்போது அந்த மாற்றத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறோம். மகரிஷி பாருங்கள், உடல் ரீதியாகவும் கொடுத்து தியான ரீதியாகவும் கொடுத்து இது பத்தாதுன்னு தவமாக தனியாக கொடுக்குறார். இந்த வகையிலையும் கொடுத்து நமக்கு சரி பண்ண பார்க்குறார். ஆனால் நாம் என்ன செய்வோம் உங்களுக்கே தெரியும், கரெக்டாக செஞ்சுருவோமா? பிரச்சனை வர வரைக்கும் செய்ய மாட்டோம். பிரச்சனை ஏதாவது வந்தால் மட்டும்தான் சின்சியராக தவம் பண்ண ஆரம்பிப்போம். எங்கள் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தவம் எப்படி நிற்கும்? மனசில் கண்ணை முன்னா அதான் பிரச்சனை தான் வரும். அப்புறம் எப்படி சார் நல்லா இருக்கும்போது அதுக்கு தான் சொல்கிறார், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். நல்லா இருக்கும்போது உடற்பயிற்சி செய்யுங்க. அதான் ஆன முதல் அதிகம் செலவானால் மானம் அழிந்தும் அதிகட்டு, அந்த வார்த்தை அதுக்கு தான் வருது.
அவையார் ஏன் சொல்கிறாங்க, நல்ல வித்து சக்தி இருக்கும்போது அதை நீ வந்து நல்ல விதமாக பயன்படுத்து, கெட்டு போனதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிற இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி, நம்முடைய இந்த செயல்தன்மைக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த கிரகங்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்களை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கோள்களின் சஞ்சாரத்தின் மூலமாக எவ்வளவு டெக்னிக்கலாக இப்போது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் நம்மளால் என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டால் அதை நேரடியாக உணர முடியல. ஏன் உணர முடியல? புதனிலிருந்து அந்த பச்சை நிறமான கதிர்கள் வருது, அது தோளோட தொடர்பு இருக்குன்னா நம்ம தவம் செய்யும்போது அந்த உணர்வு ஏன் வரமாட்டேங்குது? அதுதான் நமக்கு அந்த பதிவுகளுக்கும் உள்ள விஷயம். அந்த தொடர்பு தான் நம்மளை என்ன செய்ய விட மாட்டேங்குதுன்னா அந்த சிந்தனைக்குள்ளே நம்மளை போக விட மாட்டேங்குது. இத்தனைக்கு ரெண்டுக்கும் பேசிக் மெட்டீரியல் பிரிட்ஜ் என்னன்னு கேட்டால் ரெண்டுக்கும் உள்ளது வான்காந்தம் ஜீவகாந்தம் தான். அப்புறையே இந்த மனசு ஜீவகாந்தத்தினால மற்ற எல்லாத்தையும் யோசிக்குது. ஆனால் புதனிலிருந்து வரக்கூடிய அலை எனக்கு இந்த தொடர்பு இருக்குங்கிறத ஏன் நம்ம மறுக்குது? அதான் மேட்டர். அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம சிந்திக்கிறோம். அதற்கு காரணம் நம்மிடம் உள்ள மன விரிவு. அந்த மன விரிவு வர வர அந்த தவத்தில் உள்ள ஈடுபாடு நமக்கு கூடும். அதுக்கப்புறம் பாருங்கள், சூழ்நிலை சந்தர்ப்ப முதலால் ஏற்படக்கூடியதுனால ஏற்படக்கூடிய மாற்றம், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தில் முக்கியமாக சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால ஏற்படக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய அமிக்டலான்னு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறது, பயத்தை ஏற்படுத்துறது. ஒன்றுமே நடக்கலைன்னா நீங்கள் 2 பேரும் பேசும்போது பார்த்துருப்பீங்க, பேசுவாங்க, என்னங்க அடிபட்டுருச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா வண்டியில் போய் கீழே விழுந்துட்டேன் பார், அதோடு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நல்ல வேளைங்க பஸ்ஸே வரல, அன்றைக்கி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்குங்க. இப்போ தெரியுதுங்களா இந்த ஆளுக்கு ஏன் வந்திருக்குன்னு? ஏற்கனவே இந்த ஆள் கற்பனை பண்ணிகிட்டே தெரிஞ்சிருக்கான், விழுந்துருவோமோ, அதாயிருமோ இதாயிருமோ அப்படின்னு. பேசாமல் நீ விழுந்த, காப்பாற்றப்பட்ட, வந்துட வேண்டியதானே. அதை விட்டுட்டு பஸ்ஸு வரல, இன்னும் கொஞ்சம் தள்ளி விழுந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஓடை விழுந்திருக்கலாங்கிறேன். இந்த மாதிரி வந்து நான் விழுகிறத பற்றியே கற்பனை பண்ணிகிட்டு இருக்கேன், உள்ளே விழுந்திருக்கலாம் கூட. ஏன்னா அப்படி தான் இருக்குது நமக்கு பார்க்கும்போது. இந்த கற்பனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெகட்டிவ் தாட், இதுதான் நம்மளை திருப்பி திருப்பி மேலே போகிறவனை இழுத்துட்டு வருது. ஏதோ எல்லாமே நாமளே செய்கிற மாதிரியோ, நாமளே தப்பிச்சிட்ட மாதிரியோ, அங்கே பள்ளி மாதிரி கிடந்ததும் பார்த்தவனுக்கு தான் தெரியும். இது கீழே போய் விழுந்து புத்தக்கான்னு உளறி எந்திரிச்சு செல்ஃபோனை தேடி, வண்டியை தேடி, எல்லாரும் வண்டி எடுத்தோன்னே ஆஃப் பண்ணுறதும் கிடையாது, அது சுற்றிக்கிட்டு இருக்குது வண்டி. இவர் கீழே விழுந்து பல்ல கட்டிட்டு அங்கிட்டு கிடப்பார், வண்டி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆஃப் பண்ணுறதுக்கு 4 பேர் ஓடியாருவாங்க. திருப்பூரில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பெரிய ஸ்பெஷல், எங்களுக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஆனால் பெரிய ஒரு சந்தோஷமான, அதாவது துக்கம் நடந்தாலும் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எவன் என்னன்னு பார்க்க மாட்டாங்க, ஓடி வந்து உடனடியாக உதவுற ஊரில் வந்து திருப்பூர் பெரிய விஷயம். அந்த விஷயம் யார் சின்ன பையனாக இருந்தாலும் ஓடி வந்து காப்பாற்றுறதுக்கு ஓடி வருவாங்க. இப்போ நம்மளாம் கொஞ்சம் தகுதி பார்ப்போம், சரி விழுந்துட்டாங்களே யாரோ என்னமோ அப்படின்னு. ஒரு குடிகாரன் விழுந்துட்டா கூட அவனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணான். ஏன்னா அங்கே ஊரில் எல்லாத்துக்குமே ஒரு பயம் உண்டு. நான் அசலூர்காரன், நிறைய பேர், நான் கொஞ்சம் பிழைக்க வந்திருக்கேன், நான் இன்றைக்கி ஒருத்தனை காப்பாற்றினா நாளைக்கு என்னை ஒருத்தன் காப்பாற்றுவான்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. என்ன செய்ய சொல்கிறீங்க? அதனால் வந்து அங்கே பக்கத்து வீட்டில் சண்டைக்காரனாக இருப்பான், ஆனால் அதே ஆள் ரோட்டில் போகும்போது ஒருத்தர் விழுந்துட்டானா விழுந்தடிச்சு ஓடி வந்து உடனடியாக பாதுகாத்து அவனுக்கு வந்து எல்லா பத்தாலும் பார்ப்பான், தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அவனுக்கு வந்து. அதான் நான் வந்து 2001 பார்க்குறேன் ஒரு நியூஸ். அந்த நியூஸில் ஒரு ஆள் அந்த அவரோட சொத்தை ஏதோ ஒன்று விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போகிறார். 11 லட்சம் கையில் எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கள் திருப்பூரில் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அந்த இடத்துல அந்த கிராசிங் தெரியாமல் உள்ளே பொழைஞ்சி ஒரு லாரியில் அடிபட்டு இறந்துட்டார். அப்போ தண்ணி லாரி அதிகம், பயங்கரமாக இருந்தது, அப்போது தண்ணி இஷ்யூ இருந்தது. அடிபட்டு இறந்துட்டாரு. அந்த மஞ்சள் பையில் முன்னாடி அந்த வண்டி கவரில் வச்சுருந்தது, அந்த வண்டி விழுந்து அந்த பணம் பூரா சதுறிடுச்சு. அந்தாலும் இறந்துட்டான். ஒரு பைசா மிஸ் ஆகலைங்க. அத்தனையும் எடுத்து அந்த சுற்றி அந்த ஆக்சிடெண்ட் வந்தவங்க, பெரிய ஆக்சிடெண்ட், எல்லோரும் சுற்றி வந்து அந்த பைசா பூரா எடுத்து அந்த பைக்குள்ளே போட்டு அந்த போலீஸ் கையில் கொடுத்து அது அவங்க வீட்டுக்கு போச்சு. நம்ம விழுந்துட்டா சரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிறது பல ஊர்களில் இருக்குது. நான் லாரியில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறைய. எங்கள் இது பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், இப்போ எங்கள் ஏரியாவிலே இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட பெண்டு இருக்குது. அந்த இடத்துல எப்படியும் மாதத்துக்கு 2-3 ஆக்சிடெண்ட் நடக்குது. நடந்த உடனே ரொம்ப வேண்டாம், கயத்தாரில் நாங்கள் கொண்டு போன லாரி ஆக்சிடெண்ட் ஆகுது. ஃபுல்லாக பீர்களோட ஏற்றிக்கிட்டு வண்டி போயிட்டுருக்கு. வண்டி ஆடத்தானே செய்யும், அதை ஏற்றுனா அப்புறம் வண்டி ஆடாமல் இருக்குமா? அப்போ உள்ள சரக்கே அப்படி இருந்தால் விளங்குமா? அது ஏற்றிட்டு போகிறான். போய்கிட்டு இருக்கும்போது 10,000 பாட்டிலுக்கு மேலே கேஷ் பாக்ஸாக இருக்குது. எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ரோடு இப்படி ஒரு கண்டிஷனில் என்ன பண்ணியிருக்கான், அந்த டிரைவரு அவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு போனவன் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு கிளீனர் கையில் கொடுத்துட்டான். முடிஞ்சு போச்சு. வண்டி ஒன்று ஆப்போசிட் வருதுன்னு இவன் ஒதுக்கியிருக்கான். மழை லேசாக தூரி இருக்குது. லேசாக அந்த ஃப்ரண்ட்டு டயர்லாம் கொஞ்சம் பழைய டயர், அதனால் கிரிப் கிடைக்காம வண்டி சாஞ்சிருச்சு.
கொடை சாயும் போது எப்படி சாயுதுங்கிறீங்க? அங்கனக்குள்ளே ஒரு பஸ் ஸ்டாப்பு, அதை நோக்கி வண்டி இழுத்துட்டு போகுது, எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, விழுந்த உடனே டிரைவரோட முதுகெலும்பு உடஞ்சி அவன் உள்ளே மாட்டிக்கிட்டான். அவன் கத்திட்டு இருக்கான். கிளீனரும் மாட்டிக்கிட்டான். ஓடி வந்தவன் பூரா அந்த பீர் பாட்டில் எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இலவசமாக கிடச்சிச்சுல, அதனால் அவன் பூரா எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். எல்லாம் அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல உடஞ்சி ஒரு 6000 பாட்டில் உடஞ்சி ஒரு குளமாகவே ஆயிடுச்சு. நாங்கள் எங்களுக்கு தகவல் கிடச்சி அங்கே கார் எடுத்துகிட்டு போகும்போது ஒரே ஒரு போலீஸ்காரர் உட்காந்துருந்தார். லோடில் ஒன்று கூட கிடையாது. அது இன்சூரன்ஸ் லோடு, அதனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் வண்டி டிரைவரை ஆப்போசிட் வந்த ஒரு டேங்கர் லாரின்காரன், அந்த லாரிக்காரங்களுக்கு தெரியும், அது நிறுத்தி இந்த 2 பேர்த்த காப்பாற்றி வண்டி ஏதோ பண்ணி ஜாக்கிக்கெல்லாம் வச்சு எடுத்து இந்த 2 பேர்த்த கொண்டு போய் அங்கே ஜிஹெச்சில் கொண்டு போய் சேர்த்துட்டு தான் போயிருக்கிறாங்க. எங்களுக்கு தகவல் கொடுக்கும்போதே அப்படி தான் கொடுத்தாங்க. இந்த 2 பேர்த்தையும் போய் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்க்குறோம். அப்போ இது பூரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி நிறைய பக்கங்கள் பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன பொருள்னாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சில இடங்களில் ஆபத்தான பகுதிகள் இருக்குது, அது நடக்குது. ஆனால் அங்கே அப்படி இல்லை. விபத்து அப்படின்னு வரும்போது ஏற்படக்கூடிய இந்த மன பயம், இந்த விஷயங்கள்லாம் ஹைப்போதாலமஸ் பகுதியை, பிட்யூட்டரி, அட்ரினல்லாம் பாதிக்கும் போது ஏற்படக்கூடிய முக்கியமான விஷயங்களில் விபத்துகளை தூண்டக்கூடிய தன்மையும் வருங்கிறாங்க. எதிர வர வண்டி கூட தூண்டக்கூடிய தன்மை கூட வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு மோதிருவோமோ அப்படின்ற பயமே பல சமயங்களில் ஃப்ரெண்ட் பிரேக்கு பிடிப்பாங்க. நிறைய சிக்கல்லாம் நடக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மகரிஷி பாருங்கள், இதில் அவர் நாம் இப்போ பார்த்துருக்கிறது விஞ்ஞானத்தில் குறைவு தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், கொடுக்கல் வாங்கலில் கூட பிரச்சனை வருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கொடல் வாங்கல் பிஸ்னஸ், நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவு செலவு கணக்கில் கூட அது பாதிக்கிற தன்மையை சொல்கிறாரு. உடலடையும் ரசாயன மாற்றங்கள் ஒப்ப உட்கொள்ளும் சுவாச இரத்த ஓட்டம் மற்றும் சுவாசிக்கிற தன்மையில் கூட நமக்கு அந்த தன்மை மாறும். மூச்சு வந்து இழுக்கிற தன்மை கூட இயல்பான மூச்சு இருக்காது, அந்த மாறும். சுவாசம் இரத்த ஓட்டம் மற்றும் குடல் ஆகார ஜீரணத்திலையும் குறிப்பிட்ட மாறுதல்களை ஏற்படுத்தும். அறிவின் போக்கில் திடம் பெருகல் குறைதலோடு ஜீவவசிய திறன் மாறல், அதன் விளைவாய் சமூக வாழ்வில் கொடல் வாங்கல். எவ்வளவு டீப்பாக யாரொருத்தர்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக ஒரு விஷயத்தை பார்க்க முடியல. ஜோதிடத்தை பற்றி ஒரு பேசிக் நான் படிச்சிருக்கிறதுனால எனக்கு ஜோதிடத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் அதில் உள்ள தன்மைகள்லாம் நிறைய ரகசியங்களை சொல்லுவாங்க. அந்த பேசிக் மட்டும் அதை நிறைய ரகசியங்களை சொல்லும்போது நான் மகரிஷி அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த தவம்லாம் பார்க்குறேன். அப்போது அதில் சொல்லாத பல ரகசியங்கள், முக்கியமாக அதில் சொல்லாத அடிப்படை விஷயங்கள், பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா மகரிஷி சொல்கிறாங்க. அப்போ இவர் என்னவா எடுத்திருக்காரு, முழுக்க இதை நமக்காக ரிசர்ச்சாக பண்ணியிருக்காரு. அவங்க ஜோதிட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் மகரிஷி அப்படி இல்லை. இந்த உடல் உயிர் மனம் இந்த பிரபஞ்சம் இதோட எப்படி இணைச்சிக்கிறதுக்கு என்ன தடையாக இருக்குது அப்படி பார்த்தா நமக்கு கிடைச்ச அத்தனையுமே. அப்போ குடல் வாங்கல் அனுபவத்தில் இவற்றில் காணும் கூர்ந்து உணரத்தக்க பல நிகழ்ச்சியாம். அப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த உடலில் ஏற்படக்கூடிய அந்த ரசாயன மாற்றம் தன்மை நம்மளோட எல்லா விஷயங்களையும் பாதிக்குது. இப்போ ஒரு முடிவுக்கு வர்றாரு. இப்போ மகரிஷியோட வார்த்தையை கவனிங்க. இத்தனை பிரச்சனைகளும் நமக்கு நடக்கத்தான் செய்யும், இதில் மாற்றம் இல்லை. 6 வகையில் ரசாயன மாற்றம் ஏற்படும், அதனால் நம்ம உடம்புல மாறுதல் வரும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஜீவாந்த சக்தியை ஒழுங்குபடுத்தி கொள்ள மன அலைச்சொல் செய்யும் செயலாலும் மாறுகின்றது சொல்லிட்டு, நாம் செய்யும் செயல்கள் அணு அடுக்கு குலையாமல் இருக்க, அப்படி குலைந்த அணு அடுக்குகளை சரிப்படுத்த, அப்படி சரி செய்யவே உடற்பயிற்சியோட இந்த ஸ்பீச்சு கேட்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. இதுவரைக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். வருமுன் காப்போத்துக்கு தான் நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது நம்முடைய உடலில் நோய்கள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம். முக்கியமாக நம்முடைய ரத்தம், வெப்பம், காற்று 3 ஓட்டங்கள் இருக்கக்கூடிய கழிவுகளை போக்குறதுக்கு தவம் பண்ணுறோம். நம்முடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த விலங்கின பதிவை போக்குறதுக்கு பண்ணுறோம். இதெல்லாம் தான் நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இதில் சொல்கிறாரு, ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு வரி சொல்கிறாரு, நம்முடைய உடற்பயிற்சி இத்தனை 6 விதமான ரசாயனங்கள்லேருந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஓட்டத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் பண்ணியிருக்கோங்கிற. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அதில் அவர் பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அவரோட வார்த்தையை அப்படியே எழுதியிருக்கேன். அப்படி சரி செய்யவே உடற்பயிற்சி, மன அலைச்சலை சரிப்படுத்த தியானம், இந்த 2ஐயும் சரிப்படுத்த ஓரளவில் இத்தனை விதமான தாக்குதலிருந்து விடுவித்து கொள்ள நமக்கு பயன்படுதுங்கிறார். அப்போ உடற்பயிற்சி இன்னும் நமக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய முக்கியத்துவத்தை கொடுக்குது. இது வரைக்கும் நாம் பண்ணிக்கிட்டு இருக்க உடற்பயிற்சியை வெறும் அவுட்புட்டாக தான் பார்த்துட்ருக்கோம். இது செஞ்சால் இப்படி நல்லா இருப்போம், இது செஞ்சால் இப்படி நல்லா இருப்போம்னு தான் பார்த்துட்ருக்கோம். இன்புட்லேயே அதோட வேலை இருக்குது. கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் வேறுபாடுகளில், இந்த மிஸ்மேட்சிங்கில் ஏற்படக்கூடிய ரசாயன குறைபாடுகளை சரி பண்ணுற வேலையுமே நம்ம உடற்பயிற்சி செய்யுது. நம்ம கேபி உதயகுமார் ஐயா தான் சொல்லுவாங்க,
முதல் பயிற்சியிலே நம்ம தொடங்கும் போதே நம்ம கைகள் ரெண்டையும் குவிச்சு மேலே வைக்கிறோம். அது கரெக்டாக தலையிலிருந்து 12 அங்குலம் ஒரு அடிக்கு மேலே அந்த கை இருக்கும். அந்த ஒரு அடிக்கு மேலே என்ன இருக்குது? துவாதசாங்கத்தோட எல்லை இருக்குது. இந்த பிரபஞ்சத்தோட எல்லையும் நம்முடைய உடலோட எல்லையும் கலக்கிறதுக்கு தான் அந்த முதல் பயிற்சி நம்ம செய்கிறோம். அந்த 2 கையும் குவிக்கும் போது இந்த நடுவிரல், விண்ணுக்கான நடுவிரல் அந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ஷன் ஆகிக்கும். அதுதான் நிலையிலிருந்தே ஆரம்பிக்கிற போஸ்டர்னு சொல்லக்கூடியதே அங்கேருந்து தான் தொடங்குதுங்கிறார். அப்போது எவ்வளவு டீப்பாக அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க பாருங்கள் இந்த உடற்பயிற்சி. அதனால் சொல்லுவார், ஒருபோதும் நான் உயிரோடு இருக்கும் வரை என்னோடய உடற்பயிற்சி நான் மிஸ் பண்ண மாட்டேன். எவ்வளோ ஒரு சங்கல்பம் பாருங்கள். ஏன்னா அது குரு மூலமாக நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஆனால் நம்ம ஆளுகள்கிட்ட கேட்குறோம், மேக்ஸிமம் ஜென்ஸு கேட்க மாட்டோம். அதுலேயும் நாங்கள் டீசெண்டாக இருப்போம். ஒருத்தர் கூட செய்யலைன்னா கூட அடுத்தவங்களை கேட்க மாட்டோம். ஆனால் இந்த லேடிஸ் பார்த்திங்கன்னா சாயந்தரமாக ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி எல்லா விஷயமும் பேசிட்டு மெதுவாக, நீங்கள் பயிற்சி பண்ணிங்களாக்கா இல்லையா? இப்போ என்னென்னா இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களும் பண்ணலேன்னு சொன்னால் சந்தோஷம். இது சின்ன வயசுலேருந்தே இது வர்றது. ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னாவே இப்படித்தான். கஷ்டமான விஷயங்களை படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறது, என்ன படிச்சிட்டியா நீ, அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் சாய்ஸில் விட்டுறலான்ட்டு இருக்கேன். அவங்களும் அப்படியா, அவள் சாய்ஸில் விட்டுறது நல்லது, ஏன்னா என்னை விட மார்க் அவள் கம்மியாக வாங்குறது வாய்ப்பு இருக்குது, நான் படிச்சிட்றேன். இது என்ன இவ்வளோ தூரம் கேட்குறா, இவள் படிச்சிட்டானா என்ன பண்ணுறது, இவங்களும் படிச்சிட்றாங்க. பேப்பர் வேல்யூஷன் வரும் பார்த்தா ரெண்டுமே அதுக்கு சேம் போட்டிருக்கும். என்ன படிக்கலைன்னு சொன்ன, நீ தான் சொன்ன. இதுதான் பிள்ளைங்கள்ட்ட உள்ள பெரிய ப்ளஸ்ஸு. என்னன்னு கேட்டிங்கன்னா போட்டி, அறிவில் போட்டி. ஸ்கூலுக்கு அதுக்கு தானே போகிறோம். ஆனால் நம்ம ஆளுக பிரச்சனையே கிடையாது. மச்சான் ரொம்ப கஷ்டம்டா, விட்டுரு, நானும் விட்டுறேன், நீயும் விட்டுரு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. கடைசியில் அதை தான் கேட்டிருப்பாங்க எல்லாமே. நமக்குன்னு சதிக்குன்னே சில பேர் என்ன செய்வாங்க, அந்த கேள்வியை தான் கேட்டிருப்பாங்க. நம்ம அதை இப்போ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் அதை தான் கேட்டிருப்பாங்க. போச்சு, பிள்ளைகளெல்லாம் பார்த்தா அது பூரா எழுதி மார்க் வாங்கிட்டு வந்து நிற்கும். பசங்க பூரா பண்ணி ஒருத்தன் பிராக் பார்த்துட்டு மூஞ்சியவே பார்க்குறதில்ல. அவர் இப்படியே பார்க்குறாரு ஆசிரியர், தண்டத்துக்குன்னு இதெல்லாம் வருது, உங்களெல்லாம் என்னடா செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் போட்டி வரணும். அதுதான் பெண்கள். என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி, அதோ இன்னொரு ஃப்ரெண்டோட தங்கச்சி, ரெண்டுமே இந்த டீச்சர் ட்ரைனிங்காக படித்து 1 மார்க்கு கூட. அந்த இன்னொரு ஃப்ரெண்டோட தங்கச்சி காலையில் உட்காந்து அழுக ஆரம்பித்தது, இத்தனைக்கு 1200க்கு 1157க்கு மேலே வாங்கி தொலைச்சிருக்குது. 1 மார்க் அதை விட அது கம்மியாக. உட்காந்து வெளியே உட்காந்து அழுக ஆரம்பித்தது, சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்குள்ளே வரல. எத்தனையோ சமாதானப்படுத்துகிறோம், அசையிலையே, அவள் எப்படி வாங்கினான்னா போட்டவே போட்டான். அவன் என்ன மூடில் இருந்தானோ, அவன் என்ன நிலையில் இருந்தாலும் தெரியல. திருப்பூரில் விவேகம்னு ஒரு ஸ்கூலு, அதுக்கு போய் இப்போ கிளாஸ் எடுக்கிற எம்ஓக்கு எடுக்கிறதுக்கு போயிருந்தேன். அவங்கள்ட்ட மெல்ல கேட்டேன், டீச்சர்ஸ் தான், ஃபுல்லாக டீச்சர்ஸ் மட்டும், எங்கள் மிஸ் உங்களை நீங்கள் பசங்கள்லாம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவங்க தெரியுங்க, நிறைய கமெண்டெல்லாம் அடிப்பாங்க பிள்ளைங்க, எங்கள் மேனேஜ்மெண்ட் இருக்கனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு. இல்லை உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை நான் சொல்லவா, ஏன்னா என்கிட்ட 2 பையன் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு சொல்லவான்னு கேட்டேன். தெரியல சார், சும்மா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஒருத்தவங்க மட்டும் கொஞ்சம் நம்பிக்கையாக கேட்டாங்க, நீங்கள் 98 மார்க் போட்டு 2 மார்க் ஏன் போடலன்னு கேட்டால் உங்களுக்கு மூடு சரியில்லைன்னு சொல்கிறாங்க பசங்க. உங்களுக்கு மூடு சரியில்லைன்னா உங்கள் வீட்டுக்காரருக்கு தானே பிரச்சனை, எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இதெல்லாமா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம மேலே ஒரு பயம் மரியாதை இருக்கணும், அப்போ தான் படிப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பசங்க எவ்வளவு காரியங்களை பார்க்குறாங்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்கும். நிறைய விஷயங்கள். ஸோ மனதளவில் நம்ம முதல்ல பலத்தை தர்றதே ஜீவகாந்தம் தான். நம்முடைய நம்ம பலத்தை கெடுக்கிறது எதுன்னா நம்முடைய பதிவுகள். அப்போது இதுக்கு தான் மகரிஷி 4 விதமான ட்ரைனிங் நமக்கு கொடுக்குறார். முதல்ல உடற்பயிற்சி மூலமாக கழிவுகளை நீக்கி நம்முடைய உடல் வளத்தை, 2வது காயகல்பத்தின் மூலமாக எவ்வளவு நுணுக்கமான பதில் சொல்கிறார் பாருங்கள். காயகல்பத்தில் அவர் சொல்கிறாரு, ஓஜஸ் மூச்சு போடும்போது அந்த ஓஜஸ் சக்தி மூளைக்கு போய் பீனியல் கிளாண்டு வழியாக மெரிடியன் நரம்புகள் வழியாக நம்முடைய உடல் முழுவதும் பரவுகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. இந்த மெரிடியன் நரம்பு எதுன்னு பார்த்தா, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகளை சுற்றி சூழ்ந்து இருக்கக்கூடிய தசைகள். எந்த அளவுக்கு ஹைடெக்காக பேசுகிறாரு. நாங்கள் சயின்ஸில் எதையுமே தேடுறதில்ல. மகரிஷி வார்த்தையை எடுத்து கூகுளில் போய் டிரான்ஸ்லேஷனில் இங்கிலீஷுக்கு மாற்றி அப்படியே ஏஐயில் தூக்கி போட்டிங்கன்னா அப்படியே விஞ்ஞான கட்டுரை உள்ளே வந்துடும். இதை யார்கிட்டையும் சொல்லலைங்க, நான் போட்ட கட்டுரைலாம் அப்படி தான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படியே அவரோட வார்த்தையை அப்படியே தூக்கி டிரான்ஸ்லேஷனில் போட்டு அதை தூக்கி ஏஐயில் போட்டால் அதற்குரிய அத்தனை சஜஷன் அதுக்குள்ளே வருது. இப்போ முந்தானேல் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸு, சாக போகிறதுக்கு முந்தி நிறைய பேர் இறந்துட்டேன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் பொழைச்சவங்களை பற்றி ஒரு கட்டுரை சப்மிட் பண்ணியிருக்கேன் பிப்ரவரிக்கா. அதில் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி அதோட அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா,
சில பேர் வந்து ஹார்ட் நின்று போயிருக்கோம், நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்சிடெண்ட்டில் ஹார்ட் நின்று போயிருக்கோம், மூளை இயக்கம் நின்று போயிருக்கோம், அப்புறம் காப்பாற்றப்பட்டுருவாங்க. இந்த நின்று போனதுக்கும் இவன் பொழைச்சதுக்கும் இடையில இவனுக்கு என்ன நடந்துச்சு, உலகம் பூரா அந்த கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. அதில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் கேட்கும்போது ஒரு பெரிய ஒரு குகை மாதிரி இருக்குது, அந்த குகைக்குள்ளே அப்படியே நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏன்னா பழைய சொந்தங்களையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ இது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், இறப்புக்கு அருகிலாக ஏற்படக்கூடிய தன்மை. இதை வந்து அவங்க சொல்லக்கூடியதை ரொம்ப பெருமையாக நினச்சி மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்தது. இந்த ஆராய்ச்சியெல்லாம் மேட்டர் இல்லை. ஒரு ஏறக்குறைய 18 லட்சத்துக்கு ஒரு கட்டுரை போட்டு நடத்தியிருக்காங்க. இது எனக்கு தெரியாமல் போச்சு. அப்போ 2024 தான் நடத்தியிருக்காங்க, 21. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இறந்தவங்களை பற்றி கேள்விப்பட்டு எழுதினவங்களுக்குன்னு பரிசு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மகரிஷிக்கிட்ட வந்து இது என்னது, இதை பற்றி இவர் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு பார்த்தா மகரிஷி தெளிவாக சொல்கிறார். என்ன வார்த்தைங்கிறீங்க, ஒரு மனிதன் பிறக்கும் போதும் இறக்கும் முன்னாடி இந்த 2 நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் நின்று போயிடும். அவனுக்கு எப்படி மூளையில் பதிவு ஏற்படும்? என்ன வார்த்தைங்க, சிம்பிளாக புரிய வைக்கிறார் நமக்கு. அதை உள்ளுக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணும்போது நம்ம அந்த இப்படி மகரிஷி போட்டிருக்கிற அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் போட்டுட்டு அப்படியே தூக்கி கொண்டு ஏஐயில் போட்டோன்னே ஏஐ என்ன செய்யுதுன்னா, டாக்டர் சொன்ன அந்த ரிசர்ச் அண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வரும். இங்கே பாரு, இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, எடுத்து பார்த்தா அத்தனையிலுமே மகரிஷி சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே போட்டிருக்காங்க. நாம் சும்மா விடக்கூடாதுல்ல, அப்படியே எடுத்துக்கூடாதுல்ல. மகரிஷி 3 விதமான மரணங்களை சொல்லியிருக்கார். ஒன்று இயற்கை மரணம், இன்னொன்று விபத்து, கொலை, தற்கொலை, இது தனி. 3வது மரணத்தை பற்றி பேசும்போது மகரிஷி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை மரணம்னு உடல் விட்டு உயிர் போகுன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. யோகிகள் மகான்களோட மரணம் எப்படி நடக்குது, எனக்கு என்ன ஆசைன்னா, அவர்கள் மரணத்தில் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் போகுதா இல்லை வந்து அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் ஆகுதா அப்படின்னு நினச்சி அவங்கள போட்டு அவங்கள ரிசர்ச் பண்ண பார்க்கும்போது இதுக்கு சரியான ஆள் யார் பார்க்கும்போது, ஒரு யோகியின் சுயசரிதை எழுதினார்ல அவர், அவரோட இறப்பு எப்படி நடந்துச்சுன்னு போய் அவங்களோட வெப்சைட்டில் போய் உள்ளே பார்க்கும்போது அவர் வந்து சொல்லிவிட்டு நான் 1/2 மணி நேரத்தில் இறந்துருவேன்னு சொல்லி இறந்தார். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாள் என் உடம்பை வந்து எந்த ப்ரிசர்வ் மெத்தடும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களை பக்கத்தில் வச்சுட்டு உயிர் விட்ட ஒரே மகான் அவர் தான். 200 பேர் உட்காந்துருந்தாங்க அங்கே, அவங்க முன்னாடி உட்காந்து நான் கொஞ்சம் நேரத்தில் இறக்க போகிறேன், இன்றைக்கி மகா சமாதி அடையிறேன்னு சொல்லிட்டு இறந்தார். அவரோட நரம்பு எப்படி பண்ணி பார்க்கும்போது பார்த்தா, அதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தையும் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தையும் ஒரு சேர நிறுத்துவாங்களாம் அவங்க யோகியின் மரணத்தில். எப்படி பாருங்கள், இந்த 3மே நமக்கு கிடச்சிது. அதுதான் இப்போ ஆலியாருக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். கூப்பிட்டாங்கன்னா பேச போகலாம், அவ்வளோதான், வேறு என்ன, வேறு வாய்ப்பு இப்போது அவங்க தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்களுக்கு இந்த மனுஷன் பதில் சொல்கிறார். தோண்ட அத்தனையுமே ஹைடெக் சயின்ஸுங்க. உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு வார்த்தையுமே பார்க்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. சயின்ஸுக்கு படிக்கும்போது இவரோட வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கஷ்டமே இல்லை. ஆனால் அவ்வளவு பதில்கள் கிடைக்குது. இன்றைக்கி சயின்ஸில் அடிப்படையில் குவாண்டம் ஃபிசிக்ஸில், குவாண்டம் மெக்கானிக்ஸில், இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு தியரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மகரிஷி கொடுக்குறது ஒரு சிம்பிளான விஷயம். பாருங்கள், சயின்ஸில் ஒரு விஷயம் துகளா அலையா பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். ஒரு பொருள் வந்து துகளா அலையா. மகரிஷி பாருங்கள், சுத்தவெளியை பற்றி பேசும்போதே சொல்கிறார், மீண்டும் மீண்டும் அந்த அழுத்தம் ஏற்பட்டு அந்த தண்ணீருக்கு ஆற்றலால், செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸால் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு அது என்ன செய்யுதுன்னா மடிப்பு விழுந்து துகளாக மாறுகிறது. அதாவது கண்ணுக்கு தெரியாத மடிப்பு விழுந்த அலை நெருக்கப்பட்ட துகளாக மாறுகிறது. அது சுழற்சி அடையும் போது, அதாவது சுத்தவெளியிலிருந்து அது பிரபஞ்சத்துக்குள்ளே வந்து சுழற்சி அடையும் போது அந்த வேகத்தில் அந்த மடிந்திருக்கும் அலையெல்லாம் அப்படியே விரிஞ்சு அலைகளாக மாறுகிறது. குவாண்டம் ஃபிசிக்ஸில் தேடிக்கிட்டு இருக்க மேட்ரை அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். இல்லை இப்போது சயின்ஸில் இல்லை, இது ஏன் துகள் அலை, ஐன்ஸ்டீன் வரைக்கும் மண்டையை பிடிச்சிட்டு போன விஷயம் மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. இங்கே பாரு, அது உருவாகும் போது மடிப்பு விழுந்து அது துகளாக மாறி இருக்குது. அது சுழற்சி பண்ணும்போது அந்த மடிப்பெல்லாம் ரிலீஸ் ஆகி அது அலையாக மாறிடுச்சு. இதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஃபீல்டு தியரியில் இன்றைக்கி இருக்க பிரச்சனை. இது நமக்கு புரிகிற அளவுக்கு மகிழ்ச்சி நம்மளை உயர்த்துறார். ஆனால் நீங்கள் அதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா அவ்வளோ அழகாக பொருந்தது. இன்றைக்கி காலையில் கூட அதை பற்றி சிந்திச்சுட்டு தான் கேட்டேன். அடுத்த தடவை வந்து பேசும்போது இந்த கிராவிட்டியை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறேன், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னு எங்கள்கிட்ட அந்த இது பண்ணுறவர்கிட்ட கேட்டிருந்தேன். தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது மகரிஷியோட ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எப்போதும் நன்மையை தரக்கூடிய விஷயந்தான் நிறையாவே இருக்குது. ஸோ மீண்டும் நவகிரக தவத்தை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சின்சியராக, இன்னும் கொஞ்சம் பாவனையோடு, கற்பனை வேண்டாம், பாவனையோடு
இப்போ புதன் என்ற கிரகத்திலிருந்து அல்லது சூரியனிலிருந்து வரக்கூடிய அலைகள் என்னுடைய எலும்போடு தொடர்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எது வரணும் ஞாபகத்துக்குன்னா வெறும் எலும்பு வரக்கூடாது. ஏன்னா எலும்பு வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு பை எடுத்துகிட்டு போய் நிற்போம் பாருங்கள், அந்த எலும்பு வந்துடும். அதுக்குன்னு ஒரு தனியாக பை வச்சுருக்காங்க வீட்டில், நிறைய வீட்டில். எங்களுக்கு என்ன வேலைன்னா இந்த வீட்டுக்காக இன்னும் கொஞ்சம் அதை விட முடியாத ஆட்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆசிரியர்னால் விட்டாகணும், மற்றவங்களெல்லாம் வந்து மகரிஷி அந்த மாதிரி எதுவுமே ஒன்றே அது விடணும்னு சொல்லுவார், அப்படி தான் சொல்லுவார் இல்லையா, அது வரைக்கும் அது இருக்கும். அதனால் வந்து அந்த பையை வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்க, வேணும்னே வண்டியை நிறுத்தி என்ன அந்த பக்கம் அந்த கடையில் தான் நிற்கிறான், அவனே பாவம் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு கையிலையை கட்டிட்டு மாறு வேஷத்தில் நிற்கிறான், அவனை போய் மொம்பளுக்கிறது. போய் என்ன இந்த பக்கம்னு இல்லை, பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுது. எப்படிங்க பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுது, சரி பிள்ளைங்க எவ்வளோ சாப்பிட்றோம், 1/2 கிலோவாக சாப்பிடும், இவருக்கும் பிடிக்குது, இன்னும் இவரை விடலை அது, அதனால் இவருக்கு ஒரு ஆசை இருக்குது, சாப்பிட்டு போக வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது. மகரிஷி சொல்கிறாங்களே, எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக உணவில் கூட மாறுதலில் கொண்டாடாதீங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நரம்புகள் பாதிக்கப்படும். சொல்கிறார்ல, ஒரு எண்ணெயில் போட்ட ஒரு பொருளை திங்கிறது கூட என்ன தகுதி வேணும். அவன் மூட்டை தூக்குறவனாக இருந்தால் அவன் எண்ணெயில் போட்ட பொருளை அவனுக்கு செரிக்கும். எவ்வளவு நுணுக்கமாக எவ்வளவு சாதாரணமாக சொல்கிறார். அப்போ நமக்கு அது தானாக நமக்கு அந்த விருப்பம் போனால் மட்டும்தான் ஒழிய கம்பல்சரியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. யாருக்குமே நம்மை பொறுத்தளவுக்கு ஈட்சை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் சில இதுகளை பண்ணுறாங்க, மற்றபடி நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பொதுவானவங்களுக்கு வரல. அப்போது மறு சொல்கிறாங்க, நவகிரக தவத்தினால் வாழ்க்கை வளங்களான புகழ், நீடித்த ஆயுள், வெற்றி, செல்வம், கல்வி, மகிழ்ச்சி, ரொம்ப முக்கியமானது வேறு வருது, நல்ல வாழ்க்கை துணை வேறு வருது. கொஞ்சம் முன்னாடியே இந்த தவத்தை செஞ்சுருக்கலாம்னு தோணுது. வாய்ப்பில்லை, அதை சொல்லுவாங்கள்ல, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஸோ இப்படித்தான் கருமையம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் என்ன செய்கிறது? வாழ்க்கை துணை, அழகு, உடல் நலம், மனநலம், நட்பு, பெற்றோர்களின் அன்பு, புதியன கண்டுபிடித்தல், எதிரிடமிருந்து பாதுகாப்பு, அறிவு மேன்மை, மெய்ஞானம், உலகம் சுற்றும் வாய்ப்பு. ஆசிரியர்கள் எத்தனை பேராசிரியர்கள் போய்கிட்டு இருக்காங்க, சமீபத்தில் கூட நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரோட, ஒரு மகான்னு கூட சொல்ல வேண்டாம், ஒரு நல்ல மனிதர், நம் மீது அக்கறை உள்ள ஒரு நல்ல மனிதரோட நம்ம குருவாக பெற்றிருக்கோம். நம்முடைய மிகப்பெரிய ஒரு முன்னோர்களோட புண்ணியம். மீண்டும் நம்ம தாய் தந்தையை நினச்சிட்டு குருவை நினைக்கணும், இல்லைன்னா நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ மீண்டும் இந்த தவத்தை பண்ணும்போதெல்லாம் அந்த அலைகளாகவே நீங்கள் மாறுங்க. அதாவது அதிலிருந்து வரக்கூடிய நிறத்தை பற்றி மறு சொல்லும்போது இன்னும் நல்லா கவனிச்சுங்க. பஞ்சபூத நவகிரக தவத்தை 10 PhD மேலே பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய விஷயத்தையும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய குவாண்டம் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த அலையையும், இந்த நம்ம உடம்புல இருக்க ஜீவகாந்த அலையையும் ரெண்டையும் பொருத்தம் பார்த்து இந்த உடலுக்குள்ளே என்ன விதமான ரசாயனத்தை உற்பத்தி பண்ணுது, அதில் வரக்கூடிய அலையும் இந்த உடம்புல என்ன விதமான ரசாயனம் உருவாகுதுன்னு சொல்கிறத தனியாகவே அழகாக PhD பண்ணலாம். நிறைய விஷயம் உள்ள வச்சுருக்கார். அவர் சொன்னது பூராமே நமக்கு வெறும் நோட்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம அதை புத்தகம்னு நினச்சி நம்பிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கமாவும், ஒவ்வொரு புள்ளியுமே அவர் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கொடுத்தது. ஸோ நீங்கள் அதை படிக்கும்போது இன்னும் சின்சியராக படிங்க. இன்னும் கேட்கும்போது பெண்கள்கிட்ட சொல்லுவோம் நாங்கள், பஞ்சபூத நவகிரகத்தை சமையல் பண்ணும்போதெல்லாம் போட்டுட்டு கேளுங்க. அதை கேட்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நுட்பமான வார்த்தைகளை கவனித்து நீங்கள் தவம் பண்ணும்போது ஈஸியாக படிச்சுக்கணும். பெண்கள்கிட்ட பிரச்சனை இல்லை, அவங்க 2-3 வேளை ஒன்றாவே பார்ப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க மல்டிபிள் பர்சனாலிட்டி, அவங்களோட பிரெயினோட ஸ்ட்ரக்சர் ஒன்று கேட்டுக்கிட்டே இன்னொன்று கூட நல்லது. ஆண்களுக்கு தான் ஒன்று படிக்கும்போது இன்னொரு வேலை செய்கிறது சிரமமாக இருக்கும். அதனால் தாராளமாக அதை கேளுங்க, நுணுக்கமாக கவனித்து தவம் பண்ணுங்க. அந்த தவம் பண்ணும்போது இப்போ நம்ம சொல்லுவோம்ல, சந்திரன்னு சொல்கிறோம், துரியாத தவத்துக்கு போகும்போது சந்திரன்னு சொல்கிறோம், சூரியன்னு சொல்கிறோம். நான் ஒரு தடவை கேட்டேன், இதை வந்து நீங்கள் எப்படி பாவனை பண்ணிக்குவீங்க? கற்பனை கிடையாது, பாவனை எப்படி பண்ணிக்குவீங்கன்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு எந்திரிச்சிச்சு, சார் நான் துரியாத தவம் பண்ணும்போது பக்கத்து வீட்டில் கதவு திறக்கிற சத்தம் எனக்கு கேட்குது சார் அப்படின்னுச்சு. நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டுச்சு. இப்போ பாருங்கள் ஐடியா என்னென்னா, நம்மளை போட்டு வாங்குறானுங்க, நீ பண்ணுறியா, உனக்கு என்ன ஃபீல் வருது அப்படின்னு கேட்குறதுக்காக இந்த வார்த்தையை கேட்டாங்க. நான் என்னன்னு சொன்னேன்னா, உங்கள் வீட்டில் நான் இருந்தேன்னா பக்கத்து வீட்டுக்குள்ளே ஏறி குதித்து உள்ளே பூட்டிட்டு தான் தவம் பண்ணுவேன். அப்போ தான் நான் திறக்க மாட்டேன். தவத்தை இவங்கள பண்ண சொன்னால் பக்கத்து வீட்டு திறந்துக்கிட்டு இருக்குது, பூட்டிக்கிட்டு இருக்குதுன்னா அப்போ இவங்க என்ன தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டு பிரச்சனையே இவங்க வாங்கிட்டு இருக்காங்க, அங்கே ஏதாவது சண்டை போடுவாங்களா, பிரச்சனை பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. நான் தவம் பண்ணும்போது எனக்கான பேசிக் சரியாக இருக்கும்போது அடுத்தடுத்தது போயிடும். அப்போது இந்த கிரகத்தின் மீது நான் மனம் வைத்து தவம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிரகமாகவே மாறக்கூடிய தன்மைக்கு போகணும். ஒழிய அந்த கிரகம் வேறு. நம்ம ஆளுங்க வந்து துரியாத தவம் செய்யும்போது சொல்லி அனுப்புகிறாங்க, நாளைக்கு ஒரு சிறந்த தவம் தீட்சை கொடுக்க போகிறோம், ரொம்ப முக்கியம், போய் நல்லா குளிச்சுட்டு வாங்க. இதனாலே பல பேர் வரமாட்டேங்கிறான். காலையில் குளிக்கணுமா, என்னடா பிரச்சனை, பாதி பேர்த்த காணும். தீட்சை கொடுக்கும்போது வாழைப்பழம் மட்டும் மிச்சம் இருக்குது, நாம் தான் தின்னுட்டு போகணும், வேறு வழி இல்லாமல். இதெல்லாம் சொல்லவே இல்லை மகரிஷி. ஏன் சொல்லாதெல்லாம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும்
கடைபிடிங்க, வேணான்னு சொல்லலை. குளிச்சுட்டு வாங்கன்னு அவருக்கு இந்த உடம்புக்கா தீட்சை கொடுக்குறாங்க? இல்லை. அந்த உயிருக்கு மறுபிறப்புன்னு சொல்கிறார் அவர். இந்த உடம்புக்குள்ளே இன்னொரு பிறப்பு நடக்குது. வெறும் தாய் தந்தையால் பிறந்த நம்ம, 2 உடலுக்கு பிறந்த நம்ம, 2 உணர்ச்சிகளுக்கு பிறந்த நன்மையை புனிதப்படுத்துறதுக்கு அவர் சொல்கிறார். உரையூத்துவது போல, பதம் பார்த்து ஒரு பாலுக்கு உரையூத்துவது போல நம்முடைய குருவோட உயிர்கலப்பு நடந்து அன்னைக்கு மறுபிறப்பு நமக்கு நடக்குது, சூட்சும நாடி ஓப்பன் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாரு. அதை போய் நீ குளிச்சுட்டு வான்னு சொன்னால் சொட்ட உட்காந்துருக்காங்க, முடியெல்லாம் நனைஞ்சு போய் சொட்ட உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு தவம் எப்படிங்க செட் ஆகும்? எப்படிங்க மேலே ஏறும்? மூலாதாரத்திலிருந்து நனைஞ்சு போயிருக்கு. பாவம் 5 மணிக்கு குளிச்சுட்டு வான்னா அதில் டுமார்னு வீட்டுக்குள்ளே அதை உருட்டி இதை உருட்டி, அங்கே வேறு பஞ்சாயத்து, போய் தொலைய மாட்டேயான்னு கேட்குறாங்க வீட்டில், இது வேற உருட்டிட்டு கிடக்குறியான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சொல்லாதது எதுவுமே செய்யாதீங்க, நம்பிக்கையால் கூட செய்யாதீங்க. மகரிஷி சொல்லியிருந்தால் செய்யுங்க, இல்லை பேராசிரியர்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு மூத்த பேராசிரியர்கள் இருக்காங்க, அவங்க சொல்கிறத மட்டும் பண்ணுங்க. இந்த நம்பிக்கை அடிப்படையில் எதுவுமே செய்யாது. ஒரு மன்றத்திலிருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க, ஜோனில் போட்டிருந்தாங்க, ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி பண்ணுறாங்க, வள்ளலார் மாதிரி உட்காந்துருக்காங்க முக்காடு போட்டு. நான் என்ன நினச்சேன், குளிர் அதிகம் போல், முகம் மட்டும்தாங்க தெரியுது, மம்மிஸ் மாதிரி இருக்காங்க. 6 பேர் வரிசையாக உட்காந்து பெருமையாக ஃபோட்டோ போட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எங்கடா நடந்துச்சுன்னு. உடனடியாக அது சம்மந்தமாக எங்கேருந்து ஃபோட்டோ வந்துச்சுன்னு பார்த்து, எங்கேருந்து போட்டாங்கன்னு பார்த்து, அதோட பொறுப்புள்ளவருக்கு ஒருத்தரை கூப்பிட்டு எந்த பிஓ நடத்தினாருன்னு பார்த்துட்டு அங்கே போகிறதுக்காக காத்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த வேள்வி வந்துச்சு, நம்முடைய ஜனவரி 1 வந்துச்சு. நேராக அவங்க மன்றத்தில் தான் முதல் எனக்கு ஸ்பீச்சு. போனோடனே அந்த தெய்வீகமான வள்ளலாரோட ஜீவானந்த பெருக்கு பேச்சு யார் பண்ணதுன்னு கேட்டேன். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ வெக்கம், தெரியாமல் போட்டேன் சார் போட்டோவை, அப்புறம் வச்சு செஞ்சாங்க சார் எல்லோரும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறது எதுக்காக சொல்கிறாரு, நிறங்கள், உடையில் நிறங்கள் மாறும்போது நமக்கு அது பாதிக்கும். ஒரே விதமான லைட் கலரில் இருக்கணும், நம்ம முகமும் நம்ம உடம்பு தான் அங்கே மனசில் பதியணும், அதுக்காக தான் கொடுக்குறோம். அதில் ஒருத்தர் ஃபோன் மகரிஷிக்கிட்டே கேட்டிருக்காருங்க. ஒருத்தர், சுவாமிஜி நான் கண்ணாடி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. கண்ணாடியில் மூஞ்சியை பார்க்க சொன்னால் நீ பின்னாடி எப்போ எல்லாம் முன்னேறதுங்க? இதெல்லாம் என்ன இது? அந்த மனுஷங்கிட்டே எவ்வளோ குடும்பம் ஒன்றாகுது தெரியுங்களா? ஐயோ, நிறைய கேள்வி. நான்லாம் உட்காந்துருக்கும்போது சில கேள்வியெல்லாம் கேட்கும்போது, நானே எல்லாம் அப்போ 21 வயசு, ஆனால் எனக்கு அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது என்ன இவங்கெல்லாம் இவ்வளவு வயசானவங்க இப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு தோணும். ஆனால் என்ன செய்கிறது, அவங்க மேலே தப்பு கிடையாது. மகரிஷி அதெல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், கேள்விகள் உலகத்தில் தவறாக இருக்க வாய்ப்பே இல்லை, பதில்கள் வேணால் தவறாக இருக்கலாம்னு சொல்லுவார். அந்த மனுஷங்கிட்ட உள்ள அந்த தெய்வீக தன்மையை பாரு. எது வேணாலும் இருக்கட்டும், நான் அவனுக்கு பொருத்தமான பதில் சொல்கிறேன்னா இல்லையாங்கிறதா முக்கியம். தெரியலன்னா கையாட்டிடுவேன் பார், எனக்கு தெரிலன்னு சொல்லிடுவேன், எல்லாத்தையும் தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன் பார். ரொம்ப சாதாரணமாக அப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போது நம்ம பொறுத்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையின் சார்பு வச்சு எந்த விஷயத்தையும் பண்ணாங்க. நேரடியாக மனவளக்கலையில் இருக்கா, இல்லை மகரிஷியோட ஸ்பீச்சில் இருக்கா, தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மகரிஷியோட ஸ்பீச்சை இப்போயும் ஜீவானந்த பெருக்கு பயிற்சியை கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லும்போது அதாவது நான் இந்த பயிற்சியை முறைப்படி கொடுத்துட்டேன், ஆசிரியர்களும் போயிடுச்சு, ஆனால் யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க, அவருக்கு அந்த தகவல் போயிருக்கு. அதனால் அந்த ஸ்பீச்சில் நீங்கள் கேட்டிங்கன்னாவே என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன், அதை முறையாக செய்கிறதுக்காக நான் திருப்பி சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். நாங்கள் போய் பயிற்சி பண்ணும்போது 91 மகரிஷிக்கிட்ட போய் கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது சொல்லிட்டு போகிறார், நைட்டு காலையில் நான் ஒரு 4:30 வந்துடுவேன், நீங்கள் ரெடியாக இருங்கன்னு. நம்மளால் எங்களுக்கு பின்னாடி அங்கே ஒரே ஒரு கட்டடம் தான் இருந்துச்சு, தூங்குறது அங்கே தான், பயிற்சி பண்ணுறது அங்கே தான், கிளாஸ் அங்கே தான். அங்கே போய் மகரிஷி வந்த பிறகு எல்லோரும் நாங்கள்லாம் போய் முன்னாடி அசம்பிள் ஆகிட்டோம். அசம்பிள் ஆனோடனே அவர் வந்தார், பின்னாடி இப்படி பார்த்தார், ஒரு 10-15 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, பூரா நைட்டு அரட்டை. நம்ம பெண்கள் பார்த்துருக்கீங்க தானே, அழியார் போனாங்கன்னாவே சாப்பாடு ஆக்கிற வேலை இல்லைல்ல, அதனால் நிம்மதியாக 2 மணி 3 மணி வரைக்கும் யாராவது சாபம் கொடுத்து தான் தூங்குறதே. ஏம்மா கதவை மூடி இருக்குது, பேசிக்கிட்டே லைட்டை போட்டுருக்காதீங்க, காலையில் எழுந்திரிச்சு கிளாஸுக்கு போக வேணாமான்னு, கிளாஸில் போய் அப்படியே வைகுண்டம் போயிடுறது, அப்படி தூங்கிட்டு இருக்கிறது. என்ன செய்ய சொல்கிறீங்க? பூரா 2 மணி 3 மணி வரைக்கும் இங்கே பேசிவிட்டு அங்கே போய் தூங்குறது. அங்கேருந்து என்ன தான் பண்ணுவாங்க, மேலே இருக்க ஆசிரியர் நொந்துக்கிறாரு, நம்ம இவ்வளவு நல்லா பேசியுமே, அதுவும் மைக் எடுத்து நடந்துக்கிட்டே இருக்கோம், அப்படி இருந்து இது தூங்குதுங்களே, அவர் வருத்தா அவருக்கு, இந்த சாபம் இல்லாமல் வேணுமா, அழியார் போய் சாபம் வேணுமா, போகிறதுக்கு தானே அங்கே போகிறோம். அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் சொல்லும்போது நீங்கள் மனவளக்கலையில் படிக்கிறீங்களா, கேட்குறீங்களா, கவனிங்க, வார்த்தைகளை பின்பற்றுங்க. அவர் சொல்கிறாரு, ஜீவானந்த பெருக்கு பயிற்சி யாரோ எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததையும் சொல்கிறாரு, வள்ளலார் பண்ண ஜீவானந்த பெருக்கு பயிற்சி நாம் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளலார் பண்ணது வேற. நம்முடைய எம்ஏ புக்கில் உயிர்வளம் மனவளத்தில் போட்டே இருக்குது,
வள்ளலார் செய்த பயிற்சினே போட்டிருக்குது. நம்மளே தப்பு பண்ணுறோம், அதில் இருக்குது, அதெல்லாம் எடுக்கப்படணும். அதில் வார்த்தை வருது. அப்போது இங்கே என்னென்னா வள்ளலார் செய்தது வேறு. அவர் சொல்கிறார் வள்ளலார் செய்ததை அந்த மக்களே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் ஒரு விளக்கையும் அந்த விளக்கு வெளிச்சத்தில் கண்ணாடியில் தன்னுடைய உருவத்தை பார்த்து பண்ணவர். நான் அதான் கேட்டேன், வள்ளலார் செய்கிறத நீங்கள் செய்கிறீங்களான்னே. ஆமான்னாங்க. அப்போ வள்ளலார் விளக்குக்கு தண்ணி எடுத்து ஊற்றி தான் பொருத்தினார். நீங்களும் செஞ்சுருங்களேன் அப்படின்னு. அது எப்படி முடியும்? தண்ணியில் எப்படி விளக்கறியும் தெரியுதில்ல. அந்த மகானுக்கு அது வாய்ப்பு இருந்துச்சு, உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? அப்போ பார்த்தா அந்த அவர் விளக்க வச்சு அந்த விளக்கை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விளக்க வச்சு அவர் தவம் பண்ணார், விளக்க வச்சு பயிற்சி பண்ணாருன்னு விளக்கையே சாமியாக்கி வச்சுப்போம். இப்போ எங்கே பார்த்தாலும் வள்ளலாரோட விளக்கு தான் வள்ளலாரோட பக்திக்கு அப்படின்னு சொல்லி அதை சாட்சியாக வச்சு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுசி அதை கண்டிக்கிறாங்க. இல்லை அவர் அப்படி சொல்லலை, நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஜீவகாந்த பெருக்க பயிற்சி எப்படி பண்ணணுங்கும் போது நேற்று கூட எங்களுக்கு ஒரு கருவமடத்தில் ஒரு கிளாஸ் இருந்தது. அதில் சொல்லும்போது சொல்கிறார், முதல்ல உடல் முழுவதும் பாருங்கள், அதுக்கடுத்து உடல் முழுவதும் முகமும் பாருங்கள், அதுக்கடுத்து உடல் முழுவதும் முகமும் உங்களுடைய வலது கண்ணை பாருங்கள். வலது கண்ணை பார்க்கும்போது கூட தப்பாக பார்த்துறாதீங்க, கண்ணாடியில் ஆப்போசிட்டாக தெரியும், அதனால் எதிராக உட்காந்துருக்க மாதிரி பார்க்காதீங்க, வலது கண் நேருக்கு நேராக இருக்கும், பார்த்து பாருங்கிறார். யார் சொல்கிறா? அதை சொல்லணும் தானே. அப்போ நம்ம கேட்கணும். இப்போ தான் பூரா நெட்டில் இருக்குது, கேளுங்க. எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு நம்பகமான பேராசிரியர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்கள். வெறும் நம்பிக்கையால் ஒரு பயிற்சி செஞ்சு பலன் அடையாமல் இருக்காது. ஸோ அதனால் பாவனை என்பது இந்த பயிற்சிக்கு ரொம்ப அவசியம். அந்த பாவனை மன விரிவு அடையத்தான் பாவனை வரும். அப்போ எப்போ இது நடக்கும்? உடற்பயிற்சியும் காயல்பமும் தியானம் பண்ணால் மட்டும் பத்தாது, நாம் அகத்தாய்வு பண்ணால் மட்டும்தான். பஞ்சபூத நவகிரகத்தோட மேல்நிலை தவம் சொல்லக்கூடிய 9 மைய தவமாக இருக்கட்டும், துரியாத தவமாக இருக்கட்டும், பஞ்சபூத இருக்கட்டும், இறைநிலை தவமாக இருக்கட்டும், இந்த நாளுக்குமே அகத்தாய்வு செய்து மன விரிவு ஏற்படத்தான் நல்லா அந்த பேரியக்க மண்டலத்தில் சுத்த வெளியில் மனம் லயிக்கும், மனம் அறிவாக மாறி லயிக்கும். இல்லை அப்படின்னா நாம் கற்பனையாகவே பண்ண ஆரம்பிச்சுட்ருப்போம். நிறைய இழப்பு, நிறைய பேர் பண்ணுறோம், ஆனால் மாற்றம் இல்லைன்னு வருத்தப்படுறோம். மாற்றம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகும். அதுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் இதை பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகிருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? நிறைவு பண்ணிக்கலாம். ஏதாவது கேள்விகள் தவத்தை பற்றி, பயிற்சியை பற்றி, இதை பற்றி? இங்கே இருக்கவங்க நிறைய பேர்த்துக்கு கேள்விகள் வராதுன்னு எனக்கு தெரியும். சரிங்கம்மா. அது சொல்லிட்டாருங்களம்மா, மகரிஷி சொல்லியிருக்காருல. எத்தனை தவம் பண்ணணும்னு கேட்கும்போது அவர் சிம்பிளாக சொல்கிறார், துரியாத தவமும் 9 மைய தவத்துக்குள்ளே எல்லாம் அடங்கி போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டார். தாராளமாக பண்ணலாம். பண்ணலாம். ஆமாம்மா, ஆமாம், வேண்டிய அவசியம். அதுக்கு இந்த 9 சக்கரமும் அதுக்குள்ளே 7, 2 அதுக்குள்ளே கணக்காயிருதுல்ல. அப்போ பஞ்சபூத நவரதமும் அடங்கி போகுது, எல்லாமே அடங்கிடுது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பேரியக்க மண்டலத்துக்குள்ளே போக ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுடைய காந்தமும் அந்த காந்தமும் கலக்க பெறும்போது உங்களுக்கு எதிரிடையாக அந்த கோள்கள் எதையும் செய்யாது. அப்போது நீங்கள் என்ன ஆகுறீங்க கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் அந்த குற்றம் இந்த குற்றம்ங்கிறது வேலை செய்யாது, நீங்கள் நியூட்ரலாக மாறுவீங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் அகத்தாய்வு செய்து அந்த கிரகங்களை வசியப்படுத்திக்கும் போது அந்த பாசிட்டிவ் அந்த ஆற்றலை இன்னும் பாசிட்டிவாக கூட்டிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படுதுங்கிறார். யார் ஒருத்தரும் இவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் இவ்வளவு சொல்ல மாட்டாங்க. அதனால சொல்கிறேன், தாராளமாக பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். வேறு ஏதாவது இருக்காங்க கேள்விகள்? எதுக்குமா அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். பஞ்சபூத நவரதம் 9 மைய தவம் தொடங்குறது எங்கேருந்து உங்களுக்கு தெரியும். மூலாதாரம் கருமையத்திலிருந்து தொடங்கி சுத்த வெளியோட போகிறோம். அதோட மெத்தடாலஜி வேறு. பஞ்சபூத நவகிரகங்கிறது இந்த உடலாற்றக்கூடிய பஞ்சபூதமும் நவக்கிரகத்துக்குமான இணக்கம், அது சுத்த வெளியோடு இணக்கம். அதனால் அதை இதையும் மிக்ஸ்அப் பண்ண வேண்டாம். அதனால தான் முதல்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பஞ்சபூதம் தனியாக நடந்துகிட்டு இருந்துச்சு, நவக்கிரகம் தனியாக நடந்துட்டு இருந்துச்சு, ரெண்டையும் மிக்ஸ்அப் பண்ணுறார் மகரிஷி. அப்போ அவர் மிக்ஸ்அப் பண்ணதை மட்டும் நம்ம மிக்ஸ்அப் பண்ணால் போதும். நம்ம பார்த்தா நம்ம அதை செஞ்சால் போதும். இது வேண்டாம், அது செப்பரேட்டாக அப்படியே பண்ணி வேண்டாம். ரெண்டுக்குமான பலன் வரும்போது 9 மைய தவத்தில் அதிகமாகவே ஏற்படுது உங்களுக்கு. அதனால தானமா அதை கொண்டு கடைசியில் வச்சார். நிறைய வில் பவர் வரும் உள்ளுக்குள்ளே, ஒவ்வொரு சக்கரத்துலேயும் வரும்போது நமக்கு நிறைய வில் பவர் வரும். உங்களுக்கே தெரியும், சுவாதிஷ்டானமாக இருக்கட்டும், மணிபூரகமாக இருக்கட்டும், பிறர் மனதில் தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள், நம்முடைய எண்ணங்களை மற்றவங்களுக்கு பிரதிபலிக்க வைக்கிறது, அத்தனையுமே சொல்லுவாங்க. அவ்வளோ அபூர்வமான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கிறதுனால அதுதான் 2 போதும். துரியாயுதம் 9 மைய தவம் போதும், எல்லாம் கவர் ஆகிடும்.
ம் ம் 5 சக்கரத்தை கிராஸ் பண்ணி தானே போகிறோம். அப்போ அதுவும் தேவையில்லை. அடுத்து 2 சக்கரம் போகிறோம், ஆங்கிலேய துரியம் போகிறோம், அதுவும் தேவையில்லை. துவாதச சங்கம் கடந்து சுத்தவெளி வரைக்கும் போகிறோம், எதுவுமே தேவையில்லை. எல்லாமே சமம். எல்லாம் உள்ளே வந்துடுது, எல்லாம் உள்ளே வந்துடுது. போதும், அது போதும். வேறு ஏதாவது இருக்காம்மா? சூரியன் வந்து எந்த கெமிக்கல் எந்த விதமான தன்மையில் இருக்குதுன்னு பார்க்கும்போது பேசிக்கலாக சொல்கிறாங்க ஹைட்ரஜன் ஹீலியம் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குன்னு. நம்ம உடம்புலையுமே அந்த அலைத்தன்மை நமக்குள்ளேயும் அதே கெமிக்கல் இருக்குது. அதை நம்ம பார்த்தோம். மனிதனுக்கு ஸ்டார் டஸ்ட்னு தான் சொல்கிறாங்கன்னு, அதாவது நட்சத்திர தூசின்னு தான் அவங்கள சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்ம உடம்புல 97% இருக்குங்கிறாங்க. அப்போது நாம் அந்த சூரியனோட, அதுவும் அதிகாலை சூரியன், அந்த வார்த்தைகள் எதுவுமே மாற்ற, அதிகாலை சூரியன் ஆரஞ்சு வண்ண நிற கதிர்களை பூமியை நோக்கி பாயக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சூரியனோட அலைகள் நம்மோடு கலந்து நம்முடைய உயிர்கலப்பு ஏற்படுது அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு எல்லா எண்ணமும் மறந்துட்டு அந்த கதிர்கள் மட்டும் நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவது மட்டும்தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அப்புறம் அந்த தன்மையும் மறந்து நம்ம முழுக்க ஒரு ஆரஞ்சு நிற ஒரு என்ன சொல்கிறது, சாயத்தொட்டிகளை கிடக்கிற மாதிரி முழுக்க எதுவுமே இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க சந்திரன்கிட்ட போய் சந்திரனை சுற்றி வாங்க. எங்கே போய் சந்திரனை சுற்றுறது? எலான் மஸ்கிட்ட ராக்கெட்டு கடை வாங்கிட்டு தான் போகணும். இதெல்லாம் கற்பனை ஏற்படுத்தி விடுறாங்க. சந்திரனை போய் சுற்றி வாங்க, அப்புறம் வணங்குங்க, அதெல்லாம் கிடையாது. நாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறதுனா கூட பண்ணலாம். சந்திரனை நினைக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த அலை, ரிஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடிய அலை நம் மீது படும்போது நாம் அந்த சந்திரனோட அலையோட கலந்து போகணும். அலை இயக்கம் தான் இங்கே முக்கியம். அந்த பாவனை உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் மீண்டும் ரசாயன அலைகள், ஜீவகாந்த அலைகள், வான்காந்த அலைகள்னே பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டுமே அலையினால தான் தொடர்பு வச்சுக்குது. அப்போ அந்த அலையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஆரஞ்சு நிற கதிர்கள், அந்த கதிர்கள் அதிகாலை சூரியனில் வருதுன்னு ஒரு பாயிண்ட் மட்டும் நினைங்க, எல்லாம் போயிடும். அவர் பிடிச்சிக்குவார். அவர் அதனால தான் அந்த வார்த்தைகளை பூரா உள்ளே வச்சுருக்காரு. ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரீமாக எதையும் யோசிக்காது, எந்த கற்பனையும் அங்கே கொண்டு போகாதீங்க. பாவனை மட்டும் அங்கே இருக்கட்டும். அசம்ஷன் 6வது அறிவுக்கு மட்டும்தான் வேலை, அதை மட்டும் ரசிங்க. அதனால் உங்களுக்கு சரியாக வரலையா ஒன்றும் கவலைப்படாதீங்க. காலையில் ஒரு நாளைக்கு அதிகாலை எங்கேயாவது, இதுக்காக நீங்கள் கன்னியாகுமரிலாம் போக வேணாம், அதெல்லாம் பண்ண வேணாம். நம்ம வீட்டு வாசல் நின்று கவனிங்க. அதுவும் இந்த மாதிரி பனிக்காலத்தில் கொஞ்சம் இருக்கும்போது நல்லா தெரியும். எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய கொடுப்புன்னு என்னென்னா, அதிகாலை சூரியனில் விழிக்கிறது எல்லா ஆசிரியருக்கும் கிடைக்கும். ஏன்னா கிளாஸுக்கு போயிட்டுருப்போம், 13 கிலோமீட்ரு 20 கிலோமீட்ரு, இன்றைக்கி 19 கிலோமீட்ரு போகிறோம் காலையில். அதுவும் எங்கள் ஊரில் அந்த பாலம் ஒன்று இருக்குது, அந்த கரெக்டாக ஏறும்போது கரெக்டாக அந்த இடத்துல அந்த சூரியனோட அலை வர்றது தெரியும். ஒரே ஒரு பார்வை. ஏன்னா நல்லா பார்த்தோம்னா நான் சரக்கு ரயிலில் தான் போகணும், ஏன்னா அந்த பாலம் அப்படி திரும்பும். அப்புறம் நான் என்னை வீட்டிலேருந்து தான் வந்து பார்க்கணும். அதனால் ஒரே ஒரு பார்வை. அங்கே போகும்போதே இப்படி பாலத்தில் ஏறி டர்ன் பண்ணும்போதே நமக்கு நல்லா தெரியும். பெரிய கொடுப்புன ஆசிரியராக இருக்கிறதுங்கிறது உண்மையிலே அதுக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கவே முடியாத புண்ணியம், பெரிய சந்தோஷம். ஆமாங்கம்மா. அதான் நம்முடைய வெறுங்கண்களால் பார்க்குற அந்த சமயம் கூட ரொம்ப நேரம் நம்ம பார்க்க வேண்டாம், நார்மலாக பார்த்தா போதும். சொல்லுவார் மாதிரி அந்த பேர் ஐயில் பார்க்குறது ரொம்ப ஒத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம லைட்டாக பார்த்தோன்னே தெரியும் நமக்கு. அது நாமளும் ட்ராவல் பண்ணும்போது, நாமளும் மூவபிளில் பார்க்கும்போது பார்த்தோன்னே அதுலேருந்து வரக்கூடிய தெரியும். அந்த தகடு நிறைய தகடுகளாக வர்ற மாதிரியே அந்த வட்டமாக வரக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு, எப்படி தீப காந்த பெருக்க பயிற்சி பண்ணும்போது ஒரு சிலர் ரொம்ப டீப்பாக கேட்குறாங்க, சார் அந்த மையத்தை பார்க்கணுமா, அதை சுற்றி இருக்கிறத பார்க்கணுமா, இல்லை அந்த வெளியில் இருக்க வெளிச்சத்தை பார்க்கணுமா? நீ எதையும் பார்க்க வேணாம், கிளம்பி போயிருந்து. என்ன தான் பண்ணுறது? தீபத்தை பாருன்னு சொன்னால் எவ்வளவு டீப்பாக இருக்காங்களாமா, அவ்வளவு நாலேஜாமா. வெளிச்சத்தை சொல்கிறப்பே சொல்கிறோம், அந்த வெளிச்சத்திற்கு தகுந்த மாதிரி, அந்த பிரைட்னஸுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய ஜீவகாந்த அலை செலவாகுது, அதை மட்டும் கவனின்னா. நான் மஞ்சளை பார்க்கவா, சிவப்பை பார்க்கவான்னு கட்சி கொடியெல்லாம் உள்ள கொண்டாந்தா நாம் என்ன செய்யறது? ஸோ அது ஒவ்வொரு விஷயங்களும் அந்த அந்த வார்த்தைகளை கவனிச்சா நமக்கு போதும். எல்லாம் அவர் டாக்குமெண்ட் பண்ணிட்டாருமா, இனிமேல் நம்ம தப்பு செய்ய முடியாது. அவர் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிட்டார். அவர் சொல்கிறாரு, இந்த ஸ்பீச்லேயே சொல்லுவார், யாரோ ஒருத்தர் பேசுனதை யாரோ ஒருத்தர் எழுதுகிறாங்க, அது லட்சக்கணக்கான வருஷம் வரும்போது மாறிக்கிட்டே வருது, கடைசியில் நமக்கு தப்பானதோ ஏதோ கலந்ததோ வந்துடுது. அதனால தான் நான் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே எப்போ நான் முழுமை அடைந்தனோ அதுக்கப்புறம் தான் எழுதவே ஆரம்பித்தேங்கிறேன்.
அப்போ நம்ம ஒவ்வொன்றும் உங்களுக்கு இங்கே விடை கிடைக்கலன்னா நேராக ஞானக்களஞ்சியம் போயிருங்க. ஞானக்களஞ்சியத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். இன்றைக்கி கூட காஞ்சிநாதன் ஐயாவுக்கு நான் ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன். அதில் இன்றைக்கி காலையில் ஒரு இடத்துல பேசும்போது ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதை போட்டு விட்டுருக்குறேன். அதாவது இந்த உடல் தானம்னு சொல்கிறோம்ல, இதை பற்றி எங்கேயாவது மகரிஷி பேசியிருக்காரா? உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள். எங்கேயாவது உடல் தானம், இந்த கண்ணை கொடுக்கறது, உடல் தானம் பண்ணுறது, மெடிக்கல் பண்ணுறதை பற்றி ஏதாவது மகரிஷி சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? காஞ்சிநாதனையே மூத்தவர், உங்களுக்கு தெரியும், அவருக்கு அனுப்பிச்சி விட்ருக்கேன். ஏன்னா இது இன்றைக்கி காலையில் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது மன்றத்தில் உட்காந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபில் பண்ணும்போது அவர் அதை ரோட்டரி சங்கத்துக்கும் அந்த மன்றத்துக்கும் நல்ல க்ளோஸ், நிறையா அந்த மன்றத்துக்கு ரோட்டரி கிளப்லேருந்து இடமே கொடுத்துருக்காங்க. இடம் தொடர்ந்து தவம் நடத்துறதுக்கு, மன்றத்தில் எல்லா நிகழ்ச்சியும் நடத்துறதுக்கு. அவங்களோட ஃபங்க்ஷன் வந்தால் சாயந்தரம் தான் வரும். மேக்ஸிமம் காலையில் ஏதாவது வந்துச்சுன்னா பெரிய நிகழ்ச்சியாக இருக்கும். மீதி நேரங்களை பூரா மன்றத்தை ரோட்டரி கிளப்பை அவ்வளோ வசதியோடு நமக்கு ஃப்ரீயாக அங்கே பயன்படுத்திக்க கொடுத்துருக்காங்க. அங்கே 15 வேளம்பாளையத்தோட அந்த இதுக்கு. அதனால் அவங்க இந்த உடல் தானம் இதெல்லாம் பண்ணதுனால அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது கேட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி காலையில். அப்போ மகரிஷி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? ஏன்னா சில சமயங்கள்னால் மதங்களில் ஒரு உடலை புதைக்கும் போது அந்த உடல் அந்த உறுப்புகள் எதுவும் இழக்காமல் இருக்கணும். ஏன்னா அந்த உறுப்புகள் மூலமாக திருப்பி இவனோட பதிவுகள் இன்னொருத்தர்கிட்ட வாழும்போது அந்த ஆத்மா சாந்தி அடையாது, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் பகுத்தறிவோடு பார்க்கும்போது நான் இறந்துட்டேன், என் உடம்பு எரிச்சு வீணாக போகுது, அதை இன்னொருத்தர் வாழட்டுமே, அந்த என் கண்கள் மூலமாக நான் இன்னும் வாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கட்டுமே நாம் நினைக்கிறோம். அது தப்பாக சரியான்னு நமக்கு தெரியல. உண்மையிலேயே சொல்கிறேன், இவ்வளோ நமக்கு தெரியல. அதனால் இப்போ கேட்டிருக்கோம், ஐயா பார்த்து சொன்னார்னா இல்லை வேறு யாராவது சொன்னதான் உண்டு, விடமாட்டோம். நம்ம எப்படியும் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அடுத்த தடவை வரும்போது இதே நான் உங்களுக்கு பதிலாக சொல்லிடுறேன். ஸோ மகரிஷியை பொறுத்தளவுக்கு எப்போதும் பகுத்தறிவோடு தான் சிந்திப்பாங்க. நாம் அழியும் போது அதுக்கு என்ன. ஆனால் நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இப்போது என்ன செஞ்சாங்க, இறந்தவங்களை கூட அடிக்கடி அவங்க ஃபோட்டோவை பார்த்து நம்ம அடிக்கடி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகரிஷி. ஏன்? அவங்கள நம்ம நினைக்க அவர்கள் அடைய வேண்டிய அந்த பதிவுகள், விலக வேண்டிய பதிவுகள் திருப்பி நம்ம இழுக்கிற மாதிரி, ஈர்க்கிற மாதிரி, அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய விடாமல் நம்ம பண்ணுறது மாதிரி. அப்போ நல்லா அந்த அமாவாசை அன்னைக்கு அவங்க திதி அன்னைக்கு எடுத்து வச்சு அவங்கள கும்பிடுங்க, வேண்டாம் மற்ற நாட்களில் உள்ளே எடுத்து வைங்க அப்படின்னா, நம்மளால் போய் நேராக போனோடனே மாமியார் ஃபோட்டோ எடுத்து உள்ளே வச்சிருச்சு, பஞ்சாயத்து மன்றத்துக்கு வந்துருச்சு, அவ்வளோ நம்மளை வந்துட்டாங்க. ஏண்டா உங்களுக்கு எதுக்கு அனுப்பிச்சா அந்த அம்மாவை? தியானம் பண்ணுறதுக்கு உடம்பு சரியில்லை, மொட்டி வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு சொல்லிச்சு அனுப்பிச்சா, நீ போய் எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுத்து உள்ளே வைக்க சொல்லி கொடுத்துட்ருக்கியா அப்படின்னு கேட்டு பஞ்சாயத்து. நமக்கு இப்படித்தான் எதையாவது ஒன்று செய்ய போய், அதனால் அந்த லேடிஸ் பக்கமே திரும்புறதில்லை, ஜென்ட்ஸ் பக்கமே திரும்பி சொல்லுவோம். இதுக்கே சொல்கிறது. அதில் பார்த்தா தாய் மாமே ஃபோட்டோ ஒரு தடவை வந்துருச்சு, அந்த பக்கம் இருந்து அவர் இறந்துட்டார், அவரோட ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம், சிவகார்த்தியன்லாம் தன்னோட தாய்மாமன் தன்னை படிக்க வச்சதாகவும் அவங்க பொண்ணை இந்த மாதிரி ஒரு நன்றி உணர்வோடு அந்த மாதிரி இருக்குது. அதை போய் கழட்டி உள்ளே வைக்க சொன்னால் பிரச்சனை வரும்ல. அதனால தான் இந்த பக்கம் திரும்புறதே கிடையாது, இந்த பக்கமே பார்த்து பேசிட்டு இந்த பக்கமாக போயிடுறது. சொல்லிடுறோம். யாரோ ஒருத்தராக இருந்தாலும் அது நமக்கு அவங்க மன நிம்மதியோடு நல்ல ஒரு தன்மையோடு இறந்துருக்காங்கன்னா அவங்கள பார்க்கலாம். இல்லை அப்படி அவங்க நிறைவடையாமல் இருக்கும்போது அந்த ஃபோட்டோக்கள் நமக்கு தொந்தரவு தான் தருன்னு மறைமுகமாக ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு போயிடுறாரு அந்த இடத்த மகரிஷி. அப்போ நம்மளாம் அப்படி நம்ம நம்பிக்கையில் இருக்கோம். இறந்தவர்களை நம்ம சாமியாக பார்க்குறோம். ஆனால் இறந்த உடலுக்கும் அந்த ஆன்மாவிற்கோட தன்மை தன்னோட பதிவுகளை கழிச்சக்கூடிய அந்த நிலையில் தான் அது இருக்குமே ஒழிய, அதை பொறுத்தளவுக்கு இருந்தபோது அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே நம்பிக்கை நமக்கு இருக்கக்கூடாது. அவர்கள் உடலற்ற ஒரு ஆன்மா, அது தன்னோட பதிவுகளை போக்கிக்கிறதுக்காக அது உடல் தேடுது. ஏற்கனவே இங்கே இருக்க பிரச்சனையே பத்தாதா? ஆல்ரெடி வீட்டில் ஒன்று இருக்குது, அதை சமாளிக்கிறதே பெரும் பிரச்சனையாக இருக்குது, இன்னொன்று வேறையா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும் தானே, அந்த ஜோக் ஒருத்தன் சொன்னான், ரோட்டில் போய்கிட்டு இருந்திருக்கான், ஒரு வண்டியில் ஏற போயிருக்கான், மனசுக்குள்ளே ஒரு குரல் வந்துருக்குது, இந்த வண்டியில் ஏறாத, அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு. படக்குன்னு இறங்கிக்கிட்டால் அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு கேள்விப்படுறான். அடுத்து ஒரு கட்டடத்துக்குள்ளே போகிறான். அநேகமாக நம்ம விமான நிலையத்துக்கு, சென்னை விமான நிலையத்தை போயிருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே தானே தொடுத்துன்னு ஏதோ விழுந்துக்கிட்டே இருக்குது. எண்ணிக்கையெல்லாம் சொல்கிறாங்க 27வது தடவை விழுந்துருக்குன்னு. நான் அந்த விமான நிலையத்தில் தான் போய் ஏற போகும்போது ஹெல்மெட் உள்ளே போட்டு போகலாமான்னு யோசித்தேன். ஓரமாக உட்காந்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம போகிறதே முறையாக இலங்கைக்கு போகிறதுக்கு முந்தையே போயிட்டோம்னா, அதனால் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன். ஆமாம். அப்போது இதெல்லாம் சொல்லும்போது அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, உள்ளே இந்த கட்டடத்துக்குள்ளே போகாத ஏதோ ஒரு பொருள் விழுக போகுது, உனக்கு பாதிப்பு வரப்போகுதுன்னே படக்குன்னு வெளியே வந்தால் அந்த பொருள் விழுந்துச்சுன்னு கேட்டான். இப்போ பாருங்கள், 2 இதில் தப்பிச்சிருக்கான்ல, சந்தோஷப்படணும்ல. படக்குன்னு திரும்பி கேட்டான், நான் கல்யாணம் ஆகும்போது நீ எங்கே இருந்தேன்னு கேட்டான். இதுலெல்லாம் நீ காப்பாற்றினில்ல, பெரிய விபத்தில் நீ கோர்த்து விட்டியே, கடவுளை பார்த்து அப்பையும் கோவிச்சுக்கிறேன் நம்மால். அதனால் சொல்கிறேன், நமக்கு இதெல்லாம் வேண்டாம், நம்ம இந்த பக்கமாகவே போவோம். நம்மளோட ரூட்டு நல்லா இருக்குது, நல்ல ரூட்லேயே நம்ம போவோம். நமக்கு எதுக்கு வம்பு இதெல்லாம்? அதுக்கு இப்போ சொல்லுங்கள் இல்லைங்கம்மா.
தாராளமாக கேட்கலாம். ஆனால் மாட்டிக்கிட்டே புலம்புறதுக்கு வேறு இடம் தான் எங்கே தான் இருக்குது. இல்லை, உங்களோட திங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் உலகம் சரியாக தான் இருக்குது நாங்கள் உள்ளே வந்தபோது, அதனால் பிரச்சனையே இல்லை. இங்கே எழுதிவிட்டாங்களே, இப்படித்தான் மாட்டிக்கணும்னு எழுதிவிட்டாங்க. உண்மைதான், உண்மைதான், ஏதோ பாதிப்பு இருக்குது. என்னங்கம்மா? ஆமாம், அது சொல்லும்போது அந்த வார்த்தையை கவனிக்கணும். நல்லது. வெள்ளை வெண்பட்டும்பார். தண்ணி கலரில் நினச்சா கலரே வராதேம்மா. அதனால தான் மகர் சொல்கிறார் வெண்பட்டுங்கிறார். வெண்பட்டு அங்கே நீங்கள் சுற்றி இருக்க அந்த ஜிகுனா மாதிரி மின்னும் அது, அந்த துணி சுற்றி இருக்கும்போது. இதுக்கு சாதாரண துண்டு இருக்குல்ல, வெள்ளை துண்டு, அதை கூட சுற்றி இருப்பாங்க. அதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வெண்பட்டு இருக்கும். ஆமாம், சுக்கிரனுக்கு வரும்போது ஏன்னா வித்து சக்தி, சந்திரன் ஒயிட்டு, வித்து சக்திங்கிறது அந்த சுக்கிலம் சுரோனிதம்னு சொல்லும்போது அதோட அந்த கலர் வந்து அந்த தன்மையில் இருக்குங்கிறத மகரிஷி வந்து அதெல்லாம் ஒரு வார்த்தை தப்பாக பண்ணாரு. கரெக்டாக லீட். அதான் சொல்கிறேம்மா, நம்ம படிக்கிறது கூட நோட்ஸ் தான் படிச்சுட்ருக்கோம். அவர் என்ன நினச்சாருலாம் நமக்கு தெரியாது, எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்து வச்சுருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தவத்தை பற்றி சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக இப்போ பல பேர்த்திட்ட இருக்கும். பேராசிரியர் மாரியம்மாளோட புத்தகம் அவங்க 2 தவத்துக்குமே தனித்தனி புத்தகம் போட்டிருக்காங்க. நார்மல் தவத்திற்கும் சிறப்பு தவங்களுக்கு தனியாக போட்டிருக்காங்க. அதுலேயே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கங்க. நிறைய விஷயங்கள் ஒரு வார்த்தை அம்மா மாரியம்மாள்கிட்ட மட்டும் மகரிஷி சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கூடயே அவங்க 7 வருஷம் அவர் காலடியிலே உட்காந்துருந்தேங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த விஷயத்தில் அவங்கள பற்றி ஃபேஸ்புக்கில் என்னென்னமோ எழுதி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு போட்டோம். அந்த அம்மாவை பொறுத்தவரை எங்களுக்கு ஆசிரியராக இருந்தவங்க நிறையா விஷயங்களில் அவங்க கைடு பண்ணாங்க. சில கண்டிப்புகளும் சில பிரச்சனைகளும் அப்படி தான் வரும். அவங்கள்ட்ட முன்கோபம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை பெருசு பண்ணுறாங்க, அது பண்ணிட்டு போகிறாங்க. நன்மைகள் எடுத்துக்குவோமே நம்ம, அப்படி பார்த்துக்குவோம். அப்படி பார்க்கும்போது அவங்க எழுதப்பட்ட விஷயங்களும் அவ்வளவு நுணுக்கமாக மகரிஷிகிட்ட கேட்டு எழுதியிருக்காங்க. அதே போல் நம்ம தாமோதரன் ஐயாவோட அமுத மொழிகள், அதெல்லாம் அவர் மகரிஷி கூட இருந்த அனுபவங்கள் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டியது. இப்போ பழனிசாமி ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்ச, கோயம்புத்தூரில் பேங்க் பழனிசாமி ஐயான்னு சொல்லுவாங்க. அவர் எழுதின புத்தகம்லாம் எங்களுக்கு இன்றைக்கி அதுதான் சிலபஸாகவே இருக்குது. அந்த பாடத்தை வச்சு தான் ரிசர்ச்சுக்கு அவ்வளவு தூரம் அட்டகாசமாக இருக்குது. தனித்தனியாக அவரோட ஒவ்வொரு பகுதியுமே புத்தகமாக போடலாம், இது ரிசர்ச்சாக பண்ணலாம், அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது. அதெல்லாம் படிக்கணும், கட்டாயமாக வாங்கி பார்க்கணும். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வாங்கிங்க, இல்லையா நீங்கள் ஒரு நன்மை செய்கிறதா இருந்தால் மன்றத்துக்கே வாங்கி போட்டுருங்க, எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ பிரச்சனையே இல்லை, எடுத்து மட்டும் படிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். படித்தவங்க சொல்லுங்கள், இந்த மாதிரி அதில் இருக்குது, போய் பாருங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் அந்த ரேக்கில் அந்த புத்தகம் இருக்காது, அதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு வேணும். ஏன்னா எல்லாத்துக்கும் பயன்படணும், அதையும் பார்த்துக்குங்க. ஓகேவா? அப்போ தான் நம்ம பிரச்சனை வரும். அப்புறம் தண்ணி மாதிரி பால் மாதிரினா சர்க்கரையும் வந்துடும் உள்ள, கொஞ்சம் சர்க்கரையை போட்டுருங்களேன் அப்படின்னு விளம்பரமும் வந்துடும். உங்களுக்கு வெண்மை பட்டு, வெண்பட்டு ஈஸியாக இருக்கும். வெள்ளை நம்ம பார்க்கும்போதே அது ஒரு மங்களாக வெள்ளையாக தானே இருக்குது. இந்த சோறு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் கூட இந்த கலரில் இருக்குது, எல்லோயிஸாக இருக்குது. கொஞ்சம் ஒயிட்னு வச்சுக்கோங்க, இந்த வெளியில் இருக்க மாதிரி ஒயிட்னு வச்சுக்கோங்க. அது வெண்பட்டுனா கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கக்கூடிய தன்மை. இந்த மெட்டாலிக்னு சொல்லுவோம்ல, இந்த செல்ஃபோனு இதில் மெட்டாலிக் கலர் கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கும். அதை மட்டும் நினச்சிக்கணும் போதும். அதுதான் நம்ம வேறு எங்கே நல்ல கேள்விங்கம்மா. ஏன்னா நம்மை பொறுத்தளவுக்கு வாழ்க்கை துணை வேறு, நம்ம வேறு கிடையாது திருமணம் ஆன பிறகு. அதனால் அவங்கள இழந்தவங்க தாராளமாக வாழ்த்தலாம். அந்த ஆன்மா விரைவில் சாந்தி அடைகிறதுக்கோ நம்ம வாழ்த்துறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம உடலுக்குள்ளே உங்களுக்கு தெரியும், தாய் தந்தைகிட்டேருந்து கருவமைப்பு பதிவு மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம். ஆனால் கணவன் மனைவிக்கிட்டேருந்தோ மனைவி கணவன்கிட்டருந்தோ உடல் பதிவுகளையும் சேர்த்து வாங்குகிறோம். அங்கே கருவமைப்பு பதிவு மட்டும்தான் வருது, ஆனால் இங்கே உடல் பதிவுகளும் வருது. அவங்க நம்ம உடலோடு அவங்க சார்ந்திருக்காங்க. அதுதான் சமஸ்கிருதத்தில் ருணானுபந்தான்னு சொல்லுவாங்க. அந்த பாதிப்பு நம்மகிட்ட இருக்கும்போது அவரோட அந்த பதிவுகள் நம்மகிட்ட இருந்தும் போகணும். அப்போ நம்ம அவங்கள வாழ்த்துறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எங்கேயோ போகிறது வந்துருமேன்னு பயமாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லைங்கம்மா, எப்படி ஆனாலும் சரி.
இப்போ பாருங்கள், அந்த மரணத்தை ரெண்டாக பிரிக்கும்போது இயற்கை மரணம் அவர்களோடு வாழ்ந்தவர்களோடு தன்னுடைய வினைப்பதிவுகளை கழிக்கிறதுக்கு வருது. செயற்கை மரணம், இந்த கொலை, தற்கொலை, விபத்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது கட்டாயமாக இரத்த உறவுகளை தேடாது. அது பயங்கர துடிப்போடு அதோட வைப்ரேஷனோடு இருக்கும்போது அதுக்கு பொருத்தமான கருமையத்தை தான் அது தேடும், மீதி வாழ்க்கையை போக்குறது. ம் ம் ஆமாம், அவ்வளோதான், கரெக்டு. அதில் பிரச்சனை இல்லை. அவர்களோட நினைவு வரும்போது நீங்கள் தாராளமாக வாழ்த்துறதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த ஆன்மா சாந்தி அடையணும்னு வாழ்த்துறது தப்பு கிடையாது. அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு எப்போ அது வேணான்னு தோணுதோ அப்போ நிறுத்திக்கிங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அதை வாழ்த்துறது, வாழ்க்கை துணை வாழ்த்துறது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க நம்முடைய உடல் பதிவாகவும் இருக்காங்க. ம் அதுதான் நான் சொல்கிறேன். அகால மரணம் அடைந்தவர்கள் அவர்களுடைய கருமையத்தை அவங்க தேடிட்டு போயிருப்பாங்க, நேரம் நம்மக்கிட்ட வரல. அதனால் சீக்கிரமாக அவங்களோட பதிவுகளை அந்த உடலை எடுத்த உடலோட சேர்ந்து முடிச்சுட்டு அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம். அது எங்கே இருந்தால் என்ன, நம்மக்கிட்ட இல்லை, அவ்வளோதான். அதனால் நீங்கள் வாழ்த்தலாம், ஒன்றும் பிரச்சனை. வேறு ஏதாவது இருக்காங்க? ஏங்கம்மா? ஆமாங்கம்மா. இப்போ சூரியனுக்கு உங்களுக்கு தெரியுங்களம்மா, நம்ம லிஸ்ட்லேயே இருக்க ஆரஞ்சு கலர் இருக்குது. நம்ம இங்கேயே கேட்போம், நான் ஏன் சொல்லிக்கிட்டு, எல்லாம் இருக்கவங்க தான் இருக்காங்க. சூரியனுக்கு ஆரஞ்சு நிற கதிர்கள் இருக்குது. திங்கள் சந்திரனுக்கு வெள்ளை கலர் இருக்குது. செவ்வாய்க்கு சிவப்பு இருக்குது. புதனுக்கு பச்சை இருக்குது. வியாழனுக்கு மஞ்சள் இருக்குது. வெள்ளிக்கு வெண்பட்டு, அதான் அந்த வெண்பட்டு கொஞ்சம் ஒயிட்டில். அதுவே இந்த வெண்பட்டுனா ஏறக்குறைய இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா பளபளக்கக்கூடிய பட்டு மாதிரி, நார்மல் வெள்ளையாக இல்லாமல் அது கொஞ்சம் இன்னும் ஜிகினா மாதிரி இருக்குது வெண்பட்டு. சனிக்கு வரும்போது ஒரு பழுப்பு நிறம், கருப்பு கிடையாது, கருப்பு கிடையாது, சாம்பல் நிறம், பழுப்பு நிறம் எடுத்துக்கலாம். அதுக்கு கருப்புன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பல பேர் கருப்பை இது பண்ணுறாங்க. சஜஸ்ட் பண்ணக்கூடாது, மகரிஷியோட வார்த்தையில் அது இல்லை. சாம்பல் நிறம் எடுத்துக்கலாம், பழுப்பு நிறம் எடுத்துக்கலாம் பண்ணுறான். ஏன்னா சாம்பல் நிறம்னு வரும்போது அது இன்னொன்னோடையும் மேட்ச் ஆகுது. அதனால் நான் சொல்லாமல் பழுப்பு நிறம் அந்த மாதிரி சொல்கிறேன். பழுப்பு நிறம், பழுப்பு கலர்னால் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேடிங்ஸ் கலர்ஸ்னு சொல்கிறாங்க பாருங்கள், எல்லா கலரும் கலந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு பழுப்பு நிறம் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். சனி ராகு கேது தான் நம்ம இதில் கொடுத்துட்றோமே, நம்முடைய இதை என்ன சொல்கிறது, பிளாக் ஹோல்னு அதை கொடுத்துட்றோமே. அங்கே தான் அந்த வருது, பிளாக் ஹோல் வரும்போது தான் கருப்பு வருது. அதனால தான் கருப்பு அதில் சம்மந்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது. அதில் வரும்போது அதோட மையத்தில் எல்லா நியூட்ரான்களும் உள்ளே போய் தன்னுடைய சுழற்சியை இழந்து அது முழுக்க மேலையும் கீழையும் அது என்ன செய்து சுத்த வெளி வரைக்கும் அதோட ஆற்றல் தொடர்ந்து பீறிட்டு பாஞ்சு ராகு கேதுங்கிற அலை அந்த அணுவை முடிக்கக்கூடிய தன்மையை தான் ராகு கேதுன்னு சொல்கிறாங்க. ஓகே தானம்மா? ஓகே, நேரிக்கலாமா? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்து நமக்கு நன்றி உரை வழங்க அஜித்குமார் ஐயா வருகிறார்கள். எல்லாத்துக்கும் ஜித் அப்படின்னா வெல்லப்பட்டவர்கள்னு அர்த்தம். ராவணனோட பையன் மேகநாதன் இந்திரனை வென்றனால அவனுக்கு இந்திரஜித் அப்படிங்கிற பெயர் கிடச்சிது. அஜித் அப்படின்னா யாராலும் வெல்ல முடியாத இணையில்லாதவர்கள்னு அர்த்தம். அது அந்த மாதிரி இணையில்லா ஒரு நல்ல பையனாக இருக்கிற அஜித்குமார் நம்மளுக்கு நன்றி உரை வழங்குவார். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு தொகுப்பாளராக அருள்நிதி அம்மா சாந்தி விஸ்வநாதன் அவர்களை அனைவரின் சார்பாக வாழ்த்துவோம். சாந்தி விஸ்வநாதன் அம்மா அவர்களது தொண்டு. இன்றைய நிகழ்ச்சிக்கு இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அருள்நிதி மாலதி கிருஷ்ணன் அம்மா அவர்கள், சாந்தி தவம் நடத்திய அருள்நிதி கே ஜெயக்குமார் ஐயா அவர்கள், இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கிய அருள்நிதி கே சுமதி அம்மா அவர்கள், இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு சிந்தனை விருந்துக்கு ஐயா அருள்நிதி எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட நமக்கு அகத்தாய் 1 எப்போவுமே நமக்கு பஞ்சபூத நகர்தவன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பெரும்பாலும்
ஜோசியம் இதிலேருந்து எல்லாத்தையுமே அந்த கோள்கள் எப்படி இருக்குது நமக்கு ஆர்வமாக இருக்கும். எத்தனையோ ஸ்பீச் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம மக்களுக்கு வந்து அந்த டாபிக் எடுத்தோம் அப்படின்னா நிறைய கேள்விகள் மனசுக்குள்ளே மற்ற தவத்தை மற்ற ஸ்பீச்சை தாண்டியும் நமக்கு ஒவ்வொரு தடவையும் டைம் ஏன் எக்ஸஸ் ஆகுதுன்னா நிறைய சந்தேகங்கள் அந்த தவத்தில் என்னமோ நமக்கு வந்து பெரிய ஆர்வமோ ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும்னு ஒவ்வொரு தடவையும் நமக்கு பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட கேள்வி அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி ஐயா 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட நின்று அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு அருள்நிதி எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது தொண்டு, அவர்களுடைய பொருள்துறை, அருள்துறை வாழ்க வளமுடன். இன்றைய கூட்டுத்தவத்தில் பங்கு கொண்ட அனைவரையும் வாழ்த்திடுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமக்கு நாளைக்கு 24, 25, 26 3 நாட்கள் சிறப்பு மௌனம் நடைபெற உள்ளது. அனைவரும் அதில் கலந்து கொண்டு மேன்மையுற அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் 25ஆம் தேதி காயகல்ப பயிற்சி நடக்கிறது. வாய்ப்பு உள்ளவர்கள் அவர்களுக்கு அருகாமையில் உள்ள அன்பர்களை அழைத்து வந்து இந்த காயகல்ப பயிற்சியில் கலந்து கொண்டு நலம் பெற கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் சேர்ந்து உலக நல வாழ்த்து. உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க